भक्तजनात्यन्तविदुत्तमन्येष विचार्यतोर्णं सन्देवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मी धर्मं शरणं प्रपद्ये योनित्यमच्युतपदाम्बुजग्मरुक्मव्यामोहतस्तैतराणितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा श्रीप्रभुत्वेन निरुद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठवो भुवनेश्वरं श्रीरङ्गनाथभवभीतीन्द्रदर्शनं लक्ष्मीसुन्दरीकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षरगोपविद्यं वेदान्तेन्द्रं प्रपद्ये श्रीमद्रङ्गशठादिसंयोरालब्धागमात्रद्वयं श्रीमद्वीररघुद्वादशरचित्पादारविन्दाश्रीं श्रीमद्वेदोतुं श्रेष्ठकेते कारुण्यवीक्षास्पदं देवे रङ्गधुरेण शासनवशं नारायणं वेदान्तेन्द्रकटाक्षलब्धत्तयन्तसारोणं द्विगुणं नारायणादेकृपाभिषिक्तं रङ्गनाथे திசேகரமாஸ்ரயாமः. நாமெல்லாம் ஒரு சந்தோஷ விஷயத்துக்காக சேர்ந்திருக்கோம். பதவி சுவாமியுடைய பெரிய தகப்பனார் கோவிந்தாஜங்கார் சுவாமின்னு அவருடைய சதமானோத்சவம் நடந்துருக்கு. அன்றைக்கி நான் ஊரில் இல்லை, 6ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் 6ஆம் தேதி அன்றைக்கி தான் அங்கேருந்து கிளம்பி வரோம். முக்கியநாட்டிலேருந்து நான் முடியலன்னு சொன்னேன். ஊருக்கு வந்தப்போ என்றைக்கா ஒரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆகட்டும். நேற்று ராத்திரி வந்தாலும் ரொம்ப காலமும் கடத்தக்கூடாது. அதுக்கு எவ்வளோ சமீபத்திருந்தால் அவ்வளோ சமீப காலத்தில் அதாவது பெரியவாளை பற்றி நமக்கு அவளால் ஏற்படுற உபகாரத்தை நினைக்க வேண்டியது இது ஒரு பெரிய காரியம். பெரியவாழ்ல கூட எப்படிப்பட்டவாளாக இருந்தாலும் தாயார் தப்பனால் வசந்தவன். அதுலேயே ஆச்சார கட்டாட்சம் உள்ளவாளாக இருந்தால் ஒரு ஏத்தம் உண்டு. சாதாரண மனுஷானோட கூட வசதி ஒன்று ஆச்சாரிய சம்பந்தத்தினால ஒருத்தனுக்கு ஏற்படுறது. வேதத்தெல்லாம் சொல்லும்போது ஆச்சாரியவான் புருஷ வேத அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு அடையாளம் என்னதான்னா யார் இவனுக்கு ஆச்சாரியார் அப்படின்றத வச்சு இவன் எவ்வளோதான் கெட்டிக்காரனாக இருந்தாலும் தனக்காக ஒன்றும் தெரிஞ்சுட போகிறதில்ல. சதுர்முகன் உள்பட யாருக்குமே தாங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. ஓதாதே ஓதுவிக்கும் ஒருவன் தானே அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். இன்னொருத்தரண்ட அத்தியனம் பண்ணாமல் வேதம் சொல்லக்கூடியது பகவான் ஒருத்தன் மட்டும்தான். அவன் யாருன்னு பண்ண வேண்டாம், அவன் தான் ஆஜ்ஞை வேதமாக இருக்கிறதுனால். அதே சமயத்தில் மற்றவன் யாராக இருந்தாலும் இன்னொருத்தனுடைய ஆஜ்ஞை இது. அவன் ஆப்தனானவன் ஹிதகாமன். இந்த ஹிதேஷியான ஆப்தனுடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆப்தன் ஹிதேஷி வேணும். அதுதான் ஆச்சாரியன்ற ஸ்தானம். பகவானும் கூட ஆச்சாரிய ஸ்தானத்தை வசத்தியாக நினைக்கிறான். ஈஸ்வரன்றதுக்கு அது காட்டிலும் அவனுக்கு ஆச்சாரியன்ற ஒரு ஸ்தானம் அவனுக்கே இஷ்டம். அதாவது ஆச்சாரியால் பகவான் ஆகணும்னு ஆசைப்படுறதில்ல, பகவான் ஆச்சாரம் ஆகணும்னு ஆசைப்படுறான். அதனால் எது வசத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நாம் அத்வைத்தபடி நமக்கு நம்ம பிரம்மம் ஆகணும்னு சொல்லலை, பிரம்மம் ஆக போகிறதில்ல. ஆனால் பிரம்மத்துக்கே கூட பிடித்தது கீதாச்சாரியன்னு கிருஷ்ணாவதாரம் சொல்கிறதை காட்டிலும் கீதாச்சாரியன்னு சொல்கிறது அவனுக்கு இஷ்டம். கிருஷ்ணன்னு சொல்லலாம் அவதாரங்கள் நடுவில் சொல்கிறது. அது ஆச்சாரியம் பண்ணது ஒரு ஏற்றம். ராமாவதாரத்தை ஆச்சாரியம் பண்ணல பெருமாள். அதற்கு அப்போது ஆச்சாரமே உபதேசம். ஆச்சாரியம் பண்ணுறது ரெண்டு உண்டு. உபதேசத்தினால அவன் நடத்தினால ராமாவதாரத்தை தான் நடந்து காமிச்சுட்டான். ஒரு ஆதர்ச వ్యక్తి எப்படி இருக்கணும். அவருக்கும் ஒரு ஆச்சாரம் இருந்தால், கிருஷ்ணனுக்கும் ஒரு ஆச்சாரம் இருந்தால். அவர் விஸ்வாமித்தாந்தரங்காய சாந்தீபியந்தரங்காய 2 பேருக்கும் ஆச்சாரியால் இருந்தா. அதாவது தான் ஆச்சாரியன் ஆர்த்தி கூட ஆச்சாரியன் எப்படி இருக்க வேண்டியது, பரம்பரை எப்படி வேணுன்றத காட்டிட்டு இதுதான் வழி. வம்சபிராமணம்னு உண்டு. காமவேதத்தில் வம்சபிராமணம்னு சொல்கிறது இந்த ஆச்சாரிய வம்சத்தை சொல்கிறதுக்குன்னே ஏற்பட்டு எல்லா இடத்துலையும் இந்த வம்சத்தை சொல்லணும். ஆச்சாரிய வம்சத்தை ஆச்சாரிய வம்சம் ஞேயா அப்படின்னு அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு நான் சுவாமியும் எடுத்திருக்கேன். பிராமணத்தில் இந்த மந்திரத்தை முதல்ல பார்த்தா யார், அவள் அப்புறம் யாருக்கு சொல்லிக் கொடுத்தா, அவள் எப்படியெல்லாம் வளர்த்தா, இந்த சாக்கைகளாக பெரியறதுக்கெல்லாம் கூட எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்னத்துக்காக சாதாரணமாக லோகத்தில் சாதித்தை நிறைய சாதித்திருக்கா, நிறைய சாதனை பண்ணிருக்கா அப்படின்னு அவளுக்கு நாம் பேசினா 2 வகை இருக்கலாம். அதில் சாதிச்சும் கூட தாங்களாக சாதிக்கலை, பகவத்தையே இருந்திருக்கு, பகவத் அனுக்கிரமோ பெரியவாட அனுக்கிரமோ இருக்குதுன்னு நினைத்து சாதிச்சிருக்கவா சிலர். அவளோட நம்ம போய் பேசினா கஷ்டம் இல்லை. பொதுவாக இருக்கிறது கஷ்டம். இருந்தால் கூட என்ன ஆகிடும், மறந்து விடுவா. சாதித்ததுக்கப்புறம் தான் சாதிச்சேன்னு நினச்சின்னு விடுவேன். சாதிக்க முடியாமல் போய் தோல்வி அடைஞ்ச ஒருத்தன் இருந்தான்னா அவன்கிட்ட பேசினா லாபம் அப்படின்னு லோகத்தை சாதாரணமாக சொல்லுவோம். தோல்வி அடைஞ்சவங்கள்ட்ட பேசினா என்னடா லாபம்னா அகங்காரம் இருக்காது, அனுபவம் இருக்கும். அதாவது தான் என்ன இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்துருக்கோம். அதை சொல்கிறதுக்காக ஒரு ஆச்சாரியன் வேணும்.
எதுக்காக ஒருத்தன் நமக்கு வழிகாட்டி வேணும்னு சொன்னால், வழிகாட்டியாக இருக்கவ எப்பவுமே அவன் எல்லாத்தையும் சாதிச்சுட்டே போனான்னு இருக்க வேண்டிய தேவையில்லை. நம்மளால் முடியாது, நமக்கு மேற்பட்டது ஒன்று இருக்குதுன்னு ஒருத்தர் தெரிஞ்சுருக்கவா இருந்தால், இது படிப்புனால ஏற்ற இதனால் வராது, அறிவுனால வராது, அனுபவிச்சிருந்தால் தான் வரும். அதுக்கு ஆச்சாரியார்த்தது தேவை. வேதத்தில் ஆச்சாரியான் புருஷவேதான்னு சொல்லிட்டு ஒருத்தன் காட்டில் வழி தவறி போயிடுறான். அவனுக்கு வழி காட்டுறதுக்காக எவனோ ஒருத்தவங்க யாராவது ஒருத்தன் நான் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், அந்த ஊரில் எங்கே போகிறதுன்னு வழி காட்டான்னா, காந்தார தேசம்னு சொல்கிறது. காந்தார தேசம் தாழ் ஒருத்தான் அங்கேருந்து வெளில கிளம்பி வந்தான். இங்கே காட்டு வழியில் மாட்டி விட்டான். அந்த காற்று போகிறது வழி தெரியல, ஜனங்கள் யாரும் கிடையாது. வசத்த குரலில் யாராவது காந்தார தேசத்துக்கு வழி சொல்லுங்களேன் அப்படின்றான். அப்போ யாரோ ஒருத்தவங்க நேர்படி தான்ப்பா வழி இப்படி போ காந்தார தேசத்துக்கு அப்படின்னு சொன்னால் வந்து சேர்ந்துவிட்டான். அந்த இடத்த சுற்றி சொல்கிறது ஆச்சாரியான் புருஷவேதா. சாமி இதுக்கு போய் சொல்லணுமா, வழி தவறிவிட்டான் ஒருத்தான், அவனை வழி காட்டுறான், அதுக்கு ஆச்சாரியான் புருஷவேதான்னு சொல்லணுமா? உபனிஷத்து இருக்குது, சாந்தோக்கிய உபனிஷத்து இருக்கிறதுனால இதுக்கு வெறும் அவ்வளோ மட்டும் அர்த்தம். லோகத்தை வழி தவறினாலே ஒருத்த வேணுண்டாப்பா, வர ஒருத்தி வழியே தெரியாது எப்படி தவிர அதுக்காக நடந்த சுற்றி சொல்லிட்டு சொல்கிறது. இந்த உபனிஷத்துகளில் சாதாரண சுரம் கிடையாது. சம்ஹிதா பாகத்தில் மந்திரங்களில் தான் சுரங்கள் இருக்கு. ஆனால் சுரத்தினுடைய பெருமை அந்த இடம் காட்டுறது. உதாத்த சொரத்தம்னு சுரங்கள் நாம் சொல்கிறோம். அந்த சுரங்களில் உதாத்த சுரம் தான் மற்றதை காட்டிலும் ஏற்றம் உள்ளது. அது தனியாக சுதந்திரமாக இருக்கக்கூடியது உதாத்தம் தான் அப்படின்னு ஸ்ருதிகளில் சொல்கிறது. பகவான் கூட சுரங்களை நான் உதாத்தமாக இருக்கேன் அப்படின்ற அந்த உதாத்த ஸ்வரம் கொண்ட எழுத்துக்களில் பிரணவம் வசந்தது. பிரணவம் ஒரே எழுத்து, அது உதாத்தம். அது அந்த உதாத்தம் பிரணவமாக இருக்கிறதுனால் இந்த உதாத்தத்துக்கு இப்போ நாம் சப்தஸ்வரங்கள்னு சாமத்துலேயும் இருக்குது, சங்கீதத்துலேயும் நிஷாத ஷபகாந்தார ஷட்ஜ மத்தியம பஞ்சமாக தெய்வத்தாக பஞ்சபத்தியா தெமிய சப்தான் 7 ஸ்வரங்கள் நடுவில் அந்த 3 உதாத்த ஸ்வரத்துங்களுக்கு அதுக்கும் ஒரு சம்பந்தத்தை காட்டுறார். பாணினி சிக்ஷையில் சொல்கிறச்ச உச்சவ் நிஷாத காந்தாரோ அப்படின்னு சொல்கிறேன். உதாத்தம் நிஷாத உதாத்தமும் உண்டு, காந்தார உதாத்தமும் உண்டு அப்படின்னு சொல்கிறேன். நிஷாத உதாத்தத்துக்கும் காந்தார உதாத்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே காந்தாரம் சொன்னது இந்த உபநிஷத்தில் பிரணவத்துக்கு இருக்கக்கூடிய உதாத்தம் காந்தார உதாத்தம். அதுக்காக விஷ்டாந்தம் காந்தார தேசம்னா வழி தவறிட்டான்னு சொல்லி கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு உபநிஷத்து சொல்கிறது. இதில் ஒரு பதத்தில் கடைசியாக கூட உதாத்தம் வரலாம். அந்தோதாத்தம் அக்னிஹி அப்படின்னு சொன்னால் அக்னி தந்தோதாத்தம் பாணினார் முதல் திஷ்டாந்தமே அக்னி சப்தம் அந்தோதாத்தம். அந்தோதாத்தம் இருக்கிறது நிஷாதம் இருக்க முடியும். அதாவது முதல்ல ஒரு அந்தாத்தம் இருக்கு. முதல் அக்ஷரமே உதாத்தமாக இருக்கிறதா இருந்தால் அப்போ காந்தாரம்னு பேர். பிரணவம் ஒரே அக்ஷரம் உள்ளது, ஏகாட்சரமாக இருந்தது. ஓமித் ஏகாட்சரம் பிரம்மா, இது உதாத்தமாக இருந்துவிட்டார். அதாவது உதாத்தத்துலேயும் 2 வகை, அந்யாந்தரித்தம் அப்படின்னு அனந்தரித்தம் அப்படின்னு பிரிச்சு, வேறு எதுவும் நடுவில் இல்லாமல் அல்லது அதுதாத்தமாக வரக்கூடியது, அப்படி சில பதங்கள் இருக்கு. இதில் அப்புறமா எழுத்து கிடையாது, முதல்லையும் எழுத்து கிடையாது. காந்தாரத்தில் வசந்த திஷ்டாந்தம் பிரணவம் இன்னும் சொல்லி எடுத்து இந்த பிரணவம் தான் மோட்சத்துக்கு வழி. பிரணவத்தை வந்து சொல்லி தரணும். ஏகாட்சர பதாத்தாரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். ஒரு எழுத்து ஒருத்தன்ட்டு படிச்சுட்டா கூட அவன் ஆச்சாரம் நினச்சிக்கோன்னு இதுக்கு ஒரு அர்த்தம். ஏகாட்சர பதாத்தாரம்னா ஒரு எழுத்து ஒருத்தன்ட்ட படிச்சிருந்தா கூட அவன் ஆச்சாரம் நினச்சிக்கணும். ஒரே அக்ஷரம் உள்ளது சொல்லித்தரவன்னு அர்த்தம். அவர் சொல்ல வந்து பிரணவத்தை உபதேசம் பண்ணுறாங்க. ஏகாட்சர பதாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். ஏபிசிடியில் ஏன் சொல்லி கொடுத்தா கூட போகிறோம் அப்படின்னு சொல்கிறதா, அதுவும் ஒத்துக்கும். அந்த அப்படி சொல்ல வரல. ஆனால் இந்த சப்தம் பொதுவாக எப்படி சொல்லிட்டான், எவன் கண்டா எல்லாருக்கும் மோட்சத்தில் ஆசை இருக்குன்னு சொல்ல முடியாது. தர்மார்த்தகாமம் ஒன்றுமா இருந்தால் கூட யாரோ ஒருத்தர் ஆசைச்சு போ வழியா ஒருத்தர்கிட்ட கேட்டுன்னு போகணும்னு சொன்னதுக்காக சொல்லிவிட்டேன். ஆனால் உத்தமமான மார்க்கத்துக்கு அழுதே போகிறோம். அவன் சொன்ன வழிகள் எந்த மாதிரி இருந்தது. ஏன் ஒருத்தனுக்கு ஒருத்தர் ஆச்சாரியம் தேவை அப்படின்னா, அப்போ இந்த ஒரு எழுத்து கூட தெரியாமல் திண்டாடினேன், இந்த ஒரு எழுத்தால் நான் மோட்சத்தை அடைஞ்சேன். ஏகமேவாட்சரந்தத்தை என்கிட்ட தெரிய சொல்கிறது சுவாமி ஏகாட்சரம் உபதேசம் பண்ணுற ஆச்சாரியா, அதனால் நமக்கு என்ன லாபம்? ஏகமேவ அக்ஷரந்தத்தை லபியத்தை பரமபதத்துக்கு அக்ஷர பரம வியோம நிலையா அப்படின்னு சொல்கிறார் பாஷிகர். அது பிரணவ வேத்தியமானது. சர்வே வேதாத்பதமாமனந்தி. அந்த ஏகமேவ அக்ஷரம் அடைஞ்சுடலாம். ஏகாட்சரத்தை ஒருத்தண்ட உபதேசம் பெற்றுதான். அதாவது இதுவே ஆரம்பம் முடிவு எல்லாமே அதை அமைஞ்சு வருது. அப்படி காட்டக்கூடியவே வேணும். ஆச்சாரியனாக இருக்கும் அவனை கூப்பிட்டு அவனுக்கு வேண்டிய அவன் மனநிலையை பார்த்து அவனுக்கு என்ன எண்ணம் தந்து முதல்ல அவனை ஆக்ஷன் வந்து பக்குவப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு சேர்த்து விட்றான். கடைசியில் ஒரே அக்ஷரத்தை முடியறது. ஒரு அக்ஷரத்தை ஆரம்பித்தாலும் போகிறோம். வழிகாட்டிகளாக இருக்கவாளுக்கு அந்த ஹிதைஷித்துவம்னு ஒன்று வேணும். ஞாத்தாக்களாக இருக்கலாம், விஷயம் தெரிஞ்சுருக்கா, சொல்லிக் கொடுக்கக்கூடியவாளாக இருக்கா.
இவன் உஜ்ஜீவிக்கட்டும்னு நினச்சி ஒருத்தனுக்கு சொல்கிறதுன்றது ஒரு பெரிய காரணம். அது ஹிதைஷித்வம் அப்படின்னு ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், நல்லது கெட்டது நடக்கிறத வெறுமையாக இருக்கலாம், சாட்சியாகவும் இருக்கலாம், அதனால் நஷ்டம் ஒன்றும் கிடையாது. இவனுக்கு ஒன்றும் சாஸ்திரத்தினால் தோஷம் ஒன்றும் ஏற்பட்டுறாது. பள்ளம் இருக்குது, பழத்தை விழறான் அவத்தான், அது பார்த்துட்டு இருக்கலாம். குருடனாக இருக்கான் ஒருத்தன், அவன் தான் ஐயோ இவன் கண் தெரியலையான்னு கூட நினைக்கிறான், மற்றவன் விழுந்தால் பார்க்காத கூட இருக்கலாம். ரெண்டு பேரில் இவனும் வேதம்ன்றது இவன் நினைக்கிறது, அதுவும் இப்போ சுற்றி என்ன சொல்கிறது, ஹிதைஷித்துவம் சாதாரணமாக வர வேண்டியதில்லை. ஞானத்துவம் சம்பாதிக்கலாம், ஞானம் ஆத்மாவுக்கு அசாதாரண குணமாக இருக்கிறதுனால ஞானத்தில் சாதாரண ஒரு குதூகலம் ஏற்படும். ஒரு வஸ்துவை பார்த்தா என்ன தெரிஞ்சுக்கணும். அதனால் ஞானம் சம்பாதிக்கிறது கஷ்டம் இல்லை, அதில் இன்னொருத்தன் விஷயத்தை பயன்படுத்தணும்னு சொன்னேன். ஹிதம்னு சொன்னால் மற்றவனுக்கு சொல்கிறது, அதுதான் ஆச்சாரியனுடைய ஏத்தான். ஆச்சாரியவான் புருஷகான்னு சொன்னால் என்ன லாபம்னா, தாங்கள் அனுபவிச்சிருந்துருக்கா, தாங்கள் அனுபவிச்சா அவளுக்கு எல்லாம் பலன் தெரிஞ்சுடுச்சு. அப்புறம் இன்னொருத்தனுக்கு சொல்லணுமான்றது தேவையில்லை. ஆளும் அடைக்கலம் என்னம்மை அம்புத்தாள் கணவன் தாழினை சேர்ந்து, அது மட்டும் அவள் பண்ணது. அவள் பகவான் நம்ம அடைக்கலமாக ஏற்றுப்பான்னு நினச்சிண்டு, அவன் எல்லாருக்கும் ஈஸ்வரன் அப்படின்றதுனால அவன் ஈஸ்வரமாக இருக்கான். அவன்கிட்ட போய் பிரார்த்திச்சுட்டா கட்டாயம் நம்ம தோஷங்களை கவனிக்காமல் ரட்சிப்பன் அப்படின்ற எண்ணத்தோடு அவனை ஆசிரியிட்டு அடைஞ்சு விட்டான். அப்புறம் ஏன் திரும்பி பார்த்தா அப்படின்னு, அப்போ தான் எனக்கு அவை தந்த தகவல் தவிர வேறு எதுவும் காரணம் சொல்ல முடியாது. தகவை தவிர வேறு எதுவும் காரணம் சொல்லணும். எதுக்காக நோக்கம் வச்சு விஷயம் சாமி நான் எப்படி உச்சி வச்சோனே அப்படியே அவனுக்கு உச்சி வச்சுட்டு போகிறான். அந்த ஈஸ்வரன் அவனுக்கு அதே ஈஸ்வரன் தான். எனக்கு எவன் ஈஸ்வரன் அவனுக்கு ஈஸ்வரன், என்னை வழிகாட்டினா அவனுக்கு தான் வழிகாட்டு போகிறான். எனக்கு என்ன அதை கட்டின்னு நீ நிற்கலாம். இல்லை தாங்க தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறாளான்னு அதுவும் இல்லை. என்னை அவன் காப்பாற்றிட்டான், நான் அவனை காப்பாற்றுறேன், நீ வேணா அதுவும் சொல்ல முடியும். ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தஞ்சம் வரலான். அங்கே தான் ரெண்டு விஷயம் சுவாமி விசேஷமாக எடுத்து காட்டுறேன். சுவாமி விசேஷத்தில் இந்த ஆச்சாரியல் விஷயத்தை வசத்தியாக சொன்னது சுவாமி ஒருத்தர் தான். ரொம்ப விஸ்தாரமாக காட்டுருக்கேன். எல்லா கிரந்தங்களையும் குரு பிராசாரத்தையும் சாத்திருக்கேன், அசசாரத்தையும் சாத்திருக்கேன், பல கிரந்தங்களில் காட்டுருந்துருக்கேன். ஒரு காரணம் சொல்கிறார். இதில் வியாகரணத்தில் ஒரு நியமம், க்ஷி அப்படின்னு ஒரு தாத்து, க்ஷி க்ஷயே அப்படின்னு அழியிறது குறையிறது, ஜி ஜெயன்னு ஒரு தாத்து. இது ரெண்டுக்கும் என்ன சொல்கிறேன், க்ஷய்ய ஜெய்யோ சக்கியார்த்தே அப்படின்னு ஒரு சூத்தம் சொன்னார் பாணி. முடியக்கூடிய க்ஷயம் ஆக்கக்கூடியதை க்ஷய்யம்னு சொல்லணும், ஜெயிக்கக்கூடியது ஜெய்யம் அப்படின்னு சொல்லணும். சக்கியார்த்தமாக இருந்தால் க்ஷய்ய ஜெய்ய அப்படின்னு, முடியலன்னா என்ன சொல்லணும், அஜேயம் அக்ஷேயம் அப்படின்னு சொல்லணும். க்ஷேயம் பாபம் ஜேயம் மனஹ அப்படின்னு திஷ்டாந்தம் சொன்னா கௌமுதி சுவாமி. க்ஷய்ய ஜெய்யோ சக்கியார்த்த முடியாதுன்னுட்டா அஜய்யம்னு சொல்லலாம், அக்ஷயம்னு சொல்லலாம். இது வந்து ராமாயணத்தில் இருக்குது. பெருமாள் கொண்டாடுறது தாரையும் மண்டோதரையும் பெருமாள் கொண்டாடுறது அக்ஷய்ய கீர்த்திச்ச விசக்ஷணச்ச அஜய்ய சாஸ்வதோ துருவா. இவா ரெண்டு பேரும் சொன்னார், உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது, உனக்கு குறவும் கிடையாது அப்படின்னு இவ தெரிஞ்சுட்டு சொன்னான். இது சுவாமி என்ன சொல்கிற, அவனையும் ஜெயிக்கிற ஒருத்தர்னா அப்போ அவன் தோல்வி அடைஞ்சிடுவான். அஜய்யன் அக்ஷயன்னு சொன்னாலே அதுக்கு கூட ஒரு விதி விலக்கு இருக்குது. சுவாமி சொல்ற பகவான் யார்கிட்டையும் தோற்கறதில்ல, பகவானை தோற்கடிச்சவா இருக்கா அப்படின்னு. எப்படி சுவாமி தோற்கடிப்பான்? அவன் என்ன பண்ணணும், 3 பேர் ஜெயிக்கணும். கேயம் பாப்பம் ஜெயிக்கணும், ஜெயம் மனஹா ஜெயிக்கணும், அப்புறம் இந்த அக்ஷயனை அஜய்யனையும் ஜெயிக்கணும். ஜெயிச்சிருக்கா அப்படின்னு அதுக்கு ஆச்சாரியன் பேர் அவர் சொல்லுதான். வைராக்கிய விஜித்த சுவாந்தைஹி, மனசை ஜெயிக்கிறதுக்கு வைராக்கியத்தினால் மனசை ஜெயித்தா எங்கள் ஆச்சாரியார் அப்படின்னு. வைராக்கிய விஜித்த சுவாந்தைஹி பிரபத்தி விஜிதேஸ்வரைஹி, பிரபத்தினால் பகவானே ஜெயிச்சுட்டா. இப்போ இவா யாருண்டா தோற்று விட்டா என்ன பண்ணுறது, அவளும் தோற்றுருக்கா அப்படின்னு. என்ன சுவாமி எங்கேயுமே யாரும் ஜெயிச்சு மட்டும் இருக்கா, தோற்றது கிடையாதுன்னு யாருமே இல்லை, இல்லைதான் அப்படின்னு. அவள் யார்கிட்ட தோத்தா, தயைக்கு தோத்தா, தங்கள் தயைக்கு தாங்கள் அனுக்ரோஷைக்க விஜித்தை இத்யுபாதேசி தேசிகை. ஆச்சாரியாருக்கு பெருமை என்னடா சொல்லணும்னா, ஜெயிக்க முடியாத மனசை ஜெயித்து வைராக்கியத்தினால், ஜெயிக்க முடியாத பகவானை பிரபத்தினால ஜெயித்து தாங்கள் தோற்று போட்டால் தங்கள் தயைக்க. இந்த தயை இல்லாத வேண்டாம் இன்னொருத்தரும் சொல்ல போகிறதில்ல. ஹிதைஷித்வம்ன்றது வராது. மீமாம்சையில் முதல் சூத்திரத்திலே தர்ம மீமாம்சான்ற இடத்துல பெரிய விசாரம், தர்ம சப்தம் வேதத்தால் சொல்லப்பட்டதெல்லாம் தர்மம், அதுக்கெல்லாம் லக்ஷணம் சொல்லு. சுவாமி வேதம் சொல்லிருக்கு, வேதம் நித்தியமாக இருக்குது, வேதத்தை நமக்கு சொல்கிறவா யார் அப்படின்னு ஒரு கேள்வி. வேதம் நித்தியம் சப்தராசியாக இருக்குது, நமக்கு தெரியுது எப்படி அது. மகர்ஷிகள்லாம் இருக்கா மந்திர திரஷ்டாக்கணும், அவள் ஏன் மந்திர தாட்சணம் இல்லாதவனுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இவன் மந்திர திரஷ்டா சாட்சாத்கிருத தர்மானஹா ரிஷயா பபூவோ அப்படின்னு விட்டான்.
ரிஷிகள் சாட்சாத்கிருத தர்மாக்கள் நேர தர்மத்தை பார்க்க முடிஞ்சது அவளால் தபஸ்னால. அசாட்சாத்கிருத தர்மபியா அவரேபியா சாட்சாத்காரம் பண்ணக்கூடிய சக்தி இல்லை ஒருத்தங்க, தாழ்ந்தவனாக இருக்கான், ஞான சக்தி ஆதிகள்லாம் வாழை குறித்து தயை நாள் உபதேசித்தான்னு அங்கே ஒரு சப்தம் சொல்கிறார். ஸ்ருதியில் அது இருக்கிறதுனால லாபம் இல்லை, உபதேசத்தினால லாபம். அது உபதேஷ்டாக்களை பகவான் ஏற்படுத்தியிருக்கான். சரி, அவள் ஏன் தயனால் உபதேசிக்கணும்? தயை இல்லாந்தாலும் உபதேசிக்கணும். ஸ்ருதியில் ஒரு விதி இருக்குது, சுவாத்தியாயம் பிரவச்சனம் ரெண்டுமே விதி. என்ன ஆகிடும்னா, தயை இல்லாமல் அத்தியாபனம் பண்ணி வச்சான்னா சுவாமி 1,09,267 பதம் இருக்குது தைத்திரிய சம்ஹிதை. இத்தனை பார்த்து நான் சொல்லி கொடுத்துட்றேன் சிஷ்யனுக்கு, எங்காரையும் முடிஞ்சு போச்சுன்னு. ஏண்டாப்பா நாம் என்ன தெரிஞ்சிருந்தோம், என்னத்தை அனுபவித்தோம், அவன் என்னத்தை தெரிஞ்சு எப்படி அனுபவம். இந்த எண்ணம் வர்றதுக்கு அந்த விதியினால காரியம் நடக்காது. விதி என்ன ஆகும்னு சொன்னால் கணக்கு காட்டுறது உபயோகப்படும். சொல்லிக் கொடுத்த யாருக்காவது ஒருத்தனுக்காவது சொல்லிக் கொடுத்துருக்கியா? அப்போ தான் உனக்கு தீனை முடிச்சேன். சொல்லிக் கொடுத்துருக்கேன், என்னார் பேர் ஏதோ லிஸ்ட்டு கொடுத்து தயனார் சொல்லிக் கொடுத்தேன். அங்கே உஜ்ஜீவிப்பேன். ஹிதைசித்துவம் வரணுமாக இருந்தால் இது ஒன்று கூட சேர்க்கணும் அப்படின்னு. அதில் குமாரில் பட்டர் தந்திரவார்த்திகம் சொல்கிறார். ஆப்தஸ்ய ஹித காமஸ்ய நியோகம் கேச்சிது ஊச்சிரே. சுவாமி இது ஒரு ஆஜ்ஞை, பகவானுடைய ஆஜ்ஞை. பகவான் ஆப்தன், பகவான் ஹிதைசி, அதனால் அவனுடைய ஆஜ்ஞை எல்லாருக்கும் ஹிதம் இது. ஆனால் அவனே நேரம் எல்லாருக்கும் உபதேசிக்க போகிறது. அவன் என்ன பண்ணுறான்னா, பேத வாடை பிரானார் பெரும குருவாகி வந்து ஒரு ஆச்சாரிய வேஷத்தில் வந்து அவன் உபதேசம். தானும் அவதார காலத்தில் அவதாரம் தான். அந்த மாதிரி ஏன் கிருஷ்ணடத்தோட ஈடுபாடுங்க. நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்தொரு மூர்த்தி. வேறு ஒன்றும் பாக்கி இல்லாத அளவுக்கு எல்லா வகையும் கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகம், பிரபத்தி என்ன எல்லாத்தையும் அவன் ஞாத்தாவாக இருக்கான்றதில் ஆட்சேபம் இல்லை. அது உபயோகிச்சுட்ட சொன்னவன் யாருக்காவது இருக்கட்டும். அர்ஜுன் அவர் கேட்டானா பண்ணாதான் அவங்க சொல்ல தயாராக இருந்தான். இனி மட்டும் இருக்குது கிரந்தம் ஒன்று சொல்லி கொடுத்ததுன்றது. அதை நெறியெல்லாம் எடுத்துரைத்தவன். அதாவது எதுக்காக அகல் ஞாலத்தவர் அறிய. எனக்கு இந்த அறிவில்லாத நஷ்டம் ஒன்றும் இல்லை, பகவானுக்கு உபயோகப்படாது, அறிவினால் குறைவில்லா. அகல் ஞாலத்தவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறை ஞானத்தொரு மூர்த்தி அப்படின்னு. இது ராமனிடத்துன்னு சொல்ல முடியாது. எல்லாரையும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போடு. எப்படா காப்பாற்ற? கண்ணை முடிக்க அண்ணன் போய் சேர்ந்து காவி அடிச்சுட்டு போகிற, தத்தளிக்க விட்டு வச்சுட்டு போ. அது தண்ணி கிருஷ்ணாவதாரத்தை இதையும் கூட பண்ண. அது நெறியெல்லாம் எடுத்துரைத்தான்னு ஒரு ஏத்தண்டாப்பா அவனுக்கு. அவனுக்கு கீதாச்சாரியன்னு சொல்லிக்க ஆசைப்படுறான். ஆச்சாரியத்தில் ஏத்தமானது பகவானை நாம் அவன் உபகாரத்தை நினைக்கிறதா இருந்தால் இப்படியெல்லாம் நமக்காக எவ்வளோ சமப்பட்டுருப்பானவன் அப்படின்றது நாம் இன்னொருத்தர் இடத்துல உபயோகித்து பார்த்தால் இதை காட்டணும் நிறைய பண்ணுறதுக்கு போகிறான். நம்ம தேசத்தை பகவான்ற எண்ணம், அந்த அனுபவம் தனி. வெறும் கஜின்னு சொன்னால் 32 குணம் சொன்னால் 64 குணங்கள் சொன்னால் அதனால் பகவத் அனுபவம் வருன்றதில்லை. தான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறத தனக்கு ஒருத்தர் ஒரு வகையாக உபகாரம் பண்ணிட்டு வந்துவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு தான் சொல்லும், அவன் அந்த காட்டிலும் தேவையில்லை தான், நான் அது காட்டிலும் மோசமாக இருந்திருக்கேன், என்னையே பகவான் காப்பாற்றி விட்டான்னா அவன் ஆசைச்சுன்னு அவனுக்கு சொல்கிறேன்ற எண்ணம் வர அளவுக்கு. அதாவது அந்த அகங்காரம் போய் அனுபவம் வருது அப்படின்னு தோல்வியினால். தோல்வி பகவானை ஏற்றுக்கணும். பகவான் தோத்துங்க சந்தோஷம் அப்படின்ட்டு விட்டார். ஆச்சாரியால் ஜெயிச்சுட்டாளாவேன், இன்னும் சில பேர் ஆச்சாரியால் வரணும், இன்னும் தோத்துன்னு போகிறேன் எல்லாரும் ஆட்சேபிக்கிறா கிடையாது. அதனால் ஈஸ்வரனாக இருக்கிறதுனால ஒரு லாபம். பரதந்திரியத்தை சுவாதந்திரியான்னு சுக்ரீவன்ட்ட போய் சரணாகதி பண்ணுறதாங்க. அவனுக்கு காட்டில் கேள்வி வந்து அவனை விஷ்ணு தான் சரணாகதி பண்ணுவான். அப்போ இந்த கேள்வி போய்டுவான், சுக்ரீவன்ட்ட ஏன் பண்ணாரு அவன்கிட்ட ஏன் ஒன்றும் கேட்டுக்குவாங்க. ஸ்வேக விவ்யசன நுண்ண கபி பிரணுன்னம் கூர்ந்தாங்க. நீ ஒரு பானம், அதுவும் யுத்தத்துக்காக பானம் பிரயோகிக்கல, மரத்தை தொலைக்கிறதுக்காக பானம் போட சொன்னால் அதுக்காக மந்த ஜபம் ஏகேஷு மந்த ஜபத்தா நிருபத்திரையா. அதுலேயே இந்த ஒரு வானத்தாலே போயிட்டான். அவங்ககிட்ட உதப்பட்டு வந்துவிட்டோம், ஏன்டா பையனை விட்டுட்டேன்னு கேட்டோம். அவன் போய் நீ தான் ஜனம் பண்ணி ஜனாதி பண்ணுறது நியாயமா? அதுவும் அது தவிர கோர்த்தாளான்னு கேட்டேன். போய் கேள்வி கேட்க சந்தோஷம், கேட்டே நிறைய பதில் சொல்லணும்னு அவசியம். பதில் சொல்லாம் நான் யாருன்னு பண்ண போனேன், கேள்வி கேளுங்க நிறையா கேட்கறதே இல்லை. அவரே ஒரு லட்சணம் சொன்னார், கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டாம். சுவாதந்திரம் ஐஸ்வரம் அபரியோஜ்யமாகோ அப்படின்னு சொன்னார். அவர் தான் கேள்வி கேட்க முடியாத சுவாதந்திரத்துக்கு தான் ஈஸ்வரத்துவம்னு பேர். கேளுங்க, கேள்வி கேட்டுதான் பதில் சொல்லுவான் இருந்தால் பதில் சொல்ல வேண்டியதில்லை, கேட்டே இருக்கலாம் அப்படின்னு. அவரே 60 கேள்வி கேட்டார். கேளும் சுவாமி பதில் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை,
கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா பயப்பட வேண்டாம், நான் ஆன்சர் பண்ணாத விட்டேன் நிறைய கலெக்ட் பண்ணலாம் எல்லா வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் என்ன கொடுத்து. அது பகவான் தோல்விக்கு பயப்படல, தோற்கலே உண்மை. ஆனால் தன் சுபாவம் இன்னொருத்தருக்கு வரும்படியாக பண்ணுறான், ஆச்சாரியாலும் பண்ணுறான். அதனால் சாதாரணமாக இது ஒரு விஷயம் மற்றவாளால் பண்ண முடியாத தேவா பண்ணுறா, அதுக்காக பகவானுக்கு ஏற்றன்னு சொல்லணும். அவனுக்கே கூட தான் மேலே உட்காண்டதுக்கு இருக்க சொன்னேன், பயந்துண்டு அடியேன் அப்படின்ட்டான். ஆமாம் அப்படின்னு. ஜெனரல் கரியப்பா அப்படின்னு ஆர்மி சீஃபாக இருந்தான். அவன் கொடுகு பக்கத்து கர்நாடகாலேருந்து வந்தான். அவன் என்றைக்கு இங்கே இருந்தாலும் தெரியாது, அங்கே இங்கே டெல்லியில் போயிருந்துட்டான். அப்புறம் பாஷை கூட வந்து போயிருங்க. எவனோ அப்புறம் சொன்னேன், அவர் கேடட் சேர்ந்தான், ஒருத்தன் யாரோ அவன்ட்டு ஆகிட்டு வந்தான், கொடுகுலேருந்து வந்திருக்கானாம்பா அப்படின்னு. இவன் போய் அவனுக்கு கன்னடத்தை ஏதோ கேட்டுனேன். அவன் ஒன்றும் பதில் சொல்ல தெரியல, பயந்து நடுங்கி போட்டான். என்ன சுவாமி இது அப்படின்னு. இல்லை இல்லை அவனுக்கு கன்னடத்தை வேணும், எனக்கு கன்னடம் தெரியாது. நீ சொல்கிறது கன்னடமே இல்லை, பக்கத்துலவும் கேட்குறேன் கன்னடம் தெரியாது ஒன்று, இது மாதிரி ஒரு கன்னடமே கிடையாதுன்ட்டான். இவன் என்னைக்கோ இவன் நஞ்சல் கேட்கறது கன்னடம் அவனுக்கு புரியல. சொல்ல அந்த கன்னடம் அவ்வளோ மாறி போயிருந்துருக்கான். என்ன ஒன்று தெரியும் எப்படி சொல்கிறான், அவன் ஜெனரலாக வரணுன்னு அப்படியெல்லாம் பயமுறுத்தல ஈஸ்வரன். எதுவாக தத்துக்க புத்துக்காதுன்னு சொல்லு, சாமி சொந்தலாபத்தை சொல்லுது, நியாயத்தானத்தை சொல்கிறேன். பிரம்மாவுக்கு வேறு சொல்லிக் கொடுத்தாரு பெருமான். சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அவர் திரும்ப சொல்லணும், சொல்லி காட்டணும் பெருமான்ட்டு வந்து சொல்லி காட்ட வர தாயார் கூப்பிட்டாரு பெருமான். உட்கார் பார்க்குற குழந்தை ஏதோ சொல்கிறது பாரு அப்படி. அது என்ன மழையில் ஏதோ பேசிட்டேன்னு தாயார் பாராஸ்தீர்ண புஜங்க புங்கோ பரியங்க வரியங்கத்தோ சர்க்கஸ்தித்தவசாரி கேளு ரசிகௌ தௌ தம்பதி நப்பதி நாபீபங்கஜாயின ஸ்ருதி சுகை கேட்க சந்தோஷமாக. ஸ்ருத்தின வேதம் ஸ்ருதி சுகை அந்யோன்ய பத்தஸ்மிதோ அப்படின்னு டிம்பஸ்ய அம்புஜ சம்பவஸ்ய வச்சனை ஓம் தத்சதித்யாதிவே ஆரம்பிக்காரியோன்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே சொல்கிறாங்க அதோ சொன்னாலும் பிரம்மா சொன்னால் கூட அவ்வளோதான், மழையிலையா ரசிக்க முடியாத அவனும் நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டா. நான் அழகாக சொல்லிட்டேன், நான் மந்திரம் சரியாக சொன்னதுனால பிரதிஷ்டை ஆகியிருக்கேன் சாநித்தன் அவனாலும் சொல்ல முடியும். பிரதிஷ்டாதிகள் கூட ஆவிர் கேள்வி தோணுன்னு சொல்லிவிட்டு போகணுன்னு சொல்லி நான் பிரதிஷ்டா இருக்குது எப்படி தெரியும் சுற்றி சொல்லிட்டு போயிடலாம். இதெல்லாம் ஏற்ற குறைச்சிட்டு இருந்தால் சரிப்படுத்திக்கோப்பான்னு அவளும் தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு. அதனால் ஆச்சாரியன் வழிகாட்டியாக இருக்கிறதே நமக்கு லாபம் என்னன்னு சொன்னால், அனுபவித்தவா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறான்னா பயம் கிடையாது. இதை பற்றி யோசிக்க வேண்டியது, எங்கே போகிறேன் எப்படி போகிறேன் என்ன, இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஈஸ்வரன் நம்பினா கூட கஷ்டம், ஈஸ்வரன் கண்ணுக்கு தெரியக்கூடியவன் இல்லை. ஒரு சமயம் தோன்றான், ஒரு சமயம் கோபிகளையே எவ்வளவோ படித்திருக்கான். ஆவிர்பூ சௌரியன் என்ன சுவாமி எப்போ வந்து அவள் பார்த்துருந்தா விளையாடுதான் சொன்ன ஆவிர்பூத்துன்னு என்ன மறந்துருந்தால் தான் ஆவிர்பூத்துன்னு சொல்ல முடியும். எங்களுக்கு என்ன கஷ்டம் கிருஷ்ணன் கிடைக்கிறதுன்னு நினச்சேன், உடனே காணும் கிருஷ்ணன் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது. கதெல்லாம் அதெல்லாம் அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியும். மறுபடியும் தன்னை காட்டிண்டா தான் உண்டே தவிர அந்த கஷ்டம் இல்லாமல் ஆச்சாரியன் மறந்துவிட மாட்டார், மேஜிக்கெல்லாம் பண்ண மாட்டான். அவன் நிறைய ஐந்து ஜாலக்கும் பண்ணக்கூடியவன் ஈஸ்வரன். அப்படி இல்லாமல் அதாவது நிர்பயமாக ஆலம்பமாக இருக்கக்கூடியது, ஆசைக்கக்கூடியது ஆச்சாரியன் ஒரு ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் ஒருத்தர் நம்ம வழிகாட்டுறச்ச எல்லாத்துக்குமே வேணும். சாதாரண லௌகிக வித்தியர்கள் கூட யாராவது ஒருத்தர் வழிகாட்டி வேணும். அதை காரணம் ஏற்றான் ஆத்மக்ஷேமத்தை பற்றி சொல்கிறது. லௌகிகமாக ஜீவனத்துக்காக வழிகாட்டிகள் அது இல்லாமல் யாராலும் இருக்க முடிய போகிறது. லோகத்தில் யாராவது ஒரு 4 பேர் நல்ல வழிகாட்டிகள் ஹிதேஷிகள் இல்லாத போனால் யாராலுமே நல்லா இருக்க முடியாது. இது தர்மார்த்த காமங்களை காட்டும் மோட்சத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம். நம்பிக்கை மட்டுமே ஆதாரமாக கொண்டது இது. அந்த நம்பிக்கையை வரவழைக்கிறதுக்கு கூரேசிங்கர் மாதிரி ஒரு ஆச்சாரம் தான் சொல்லணும். கூரேசிங்கிட்ட விசேஷம் வேதாந்தம் யார் வேணால் வாடும் சொல்லலாம், வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய வாக்கலாம் காலக்ஷேமம் சொல்லலாம், வாக்கியார்த்தங்கள் சொல்லலாம். நிச்சயப்படி உபயோகத்துக்கு காட்டக்கூடியது சாதாரணமான விஷயம் இல்லை. அதாவது அந்த சமயத்தில் டக்குன்னு ஒரு மனசில் எளிமையாக புரியுறவாறு சொல்கிற விஷயம் அவனுக்கு சுலபம் இல்லை. தத்துவார்த்தம் சொல்கிறது சாமியம் தீரம் தர்க்கம் வாசிருக்கேன், அவன் தர்க்கம் வாசிருக்கேன், நிறைய அவசியத்துக்கு ஆசை சொல்லிட்டு போகலாம். சரி இது விட்டுட்டா அது விட்டா அது வேணால் கேட்டுக்கலாம், சரிப்படுத்திக்கலாம். அதெல்லாம் இப்போ தேவையே கிடையாது. காஞ்சிபுரத்தில் எழுதிருந்தார் ரைஷிங்க புராசனத்தில் காஞ்சிபுரத்து மடத்தில் முதல்க தவிர ரொம்ப நாள் எழுதிருந்தார். காஞ்சிபுரம் நல்ல பிரசித்தி. காஞ்சிபுரத்தில் தான் அண்ணாதுறையெல்லாம் இருந்தது, திராவிட கட்சியெல்லாம் ஆரம்பித்தது அந்த ஊரில் தான் ஆரம்பிச்சு. காஞ்சிபுரத்து தான் நிறைய அராஜகமாக நாஸ்திகமாக வளர்ந்தது அங்கேயும் தான், அதே இடத்துல. அதனால ஐசிங்களோட ஒரு கௌரவம் அவளுக்கும் திராவிடா உள்பட எல்லாருக்கும் ஒரு கௌரவம். ஒரு கௌரவம் சம்பாதிச்சு எவனு சேவின்னு சொன்னால் அவன் கேட்கக்கூடிய இல்லை, இவருக்கு அது தேவையில்லை. ஆனால் ஒரு சாமர்த்தியத்தினால் அவாவா பார்த்து
அதாவது ஒரு சக்தி விசேஷம், ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. ஒரு நாள் விசாரம், குலம் தரும் செல்வம் தந்திடம் அடியார் படுத்தும் ஆயிரம் பாட்டு. ஆழ்வார் நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறது நம்ம திருமங்கி ஆழ்வார் பெருமாளுக்கு உபதேசம் பெற்றவராக இருக்கிறதுனால் அவருக்கு அவர் சர்வார்த்த கிரகணம் பண்ணினார், ராஜ்யம் பிடிக்கின்றார்னு சொன்னது கற்றுன சர்வேஸ்வரத்தை சர்வார்த்த கிரகணம் பண்ணின திருமங்கி ஆழ்வார் ராஜ்யம் சொல்கிறேன். அது சர்வார்த்த கிரகணம் பண்ணினவர். அவர் சொன்னது நாராயணா என்னும் நாமன்றது குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்து ஆய்வெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீளும் பொருளும் அவர்களோடு பெருநிலம் ஒழிக்கும் வளம் தரும் மொத்தம் தந்திடும் பெத்த தாயினும் ஆயினை செய்யும் நலம் தரம் சொல்ல நான் கண்டு கொண்டேன். பெத்த தாயை காட்டிலும் கூட வசத்தி நாராயணாமத்துக்கு நாமத்தை உண்டுன்னு சொல்லிவிட்டேன். சொன்னார்னா அந்த ஊரில் எங்கள் கூட நங்களாச்சாரெலாம் உண்டா நிறைய வாக்கியார்த்தம் அழிங்கருக்கு அவருக்கு நடந்து வந்துருக்கேன். அவள் வியாக்கியானம் எழுதி வச்சுருக்கா. அந்த பிரபத்தி கொண்டான்னா பிராமணன் ஆகிடுறான் குலம் தரும் அப்படி குலம் தரும்னு சொல்லிருக்க. நாராயண நாமவே குலத்தை கொடுக்கும், குலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்குன்னு சொல்லிவிட்டேன். ஐசிங்கருக்கு நாம் சித்தாந்தத்தில் அவன் ஒத்துக்கலை. அவன்கிட்ட போய் தரிசதார்த்தம் சொல்லிருக்கேன், நீ சிவசி போட்டு சொல்லிருக்கேன், இதனால் ஒன்றும் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. ஐசிங்கர் டக்குன்னு ஒன்று அது சொல்லிட்டு வரேன் நங்கராச்சாரண்டே வாய் ஒரு ரூபா கூட எனக்கு கையில் ஒன்றும் வச்சுக்கலாம் என்கிட்ட இல்லை சுவாமி. நாராயண நாம சொல்லும் மனம் கொடுக்கும், செல்வம் தந்துடுன்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு. குலம் தரது அப்புறம் தெரியல தெரியலையா, செல்வம் தந்துடுன்னு சொல்லுங்க. காலெல்லாம் வந்தா கூட நாராயண சொல்ல கையில் இது சொல்றது முக்கியம். வேதாந்தாத்து கதையெல்லாம் அப்புறம் புஸ்தகம் கண்டனம் பண்ணணும். ஏன் இது சொல்றது தெரியலன்னு சொல்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுவாமி நாராயண நாம சொல்லும் கட்டாயம் சொல்லும் தந்துடு குலம் தருன்னு நம்பலாமா அப்படின்றார் கூட. இப்படியெல்லாம் யோசிக்க கூட. அதாவது நம்பிக்கைன்னு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்போ இதுவும் தான் காரியம் பண்ணணும். இதுக்கில்ல அதுக்கு இருக்குன்னு சொல்கிறதா இருந்தால் தாயோட ரொம்ப சண்டை போட்டாயிடுங்கண்ணா. சாத்தமத்தங்கள் அவன்லாம் சொல்கிறச்சா தாயார் ஏதாவது கெட்ட வழியில் போயிருந்தா அதுக்காகலாம் சாத்தம் மட்டும் என்மே மாத்தா பல்லுலோப சரத்தி அவனுக்குறத்தான்னு மற்ற எல்லோரும் அப்படிதான் சாத்த தோகம் பண்ணுறோம். ஆச்சாரிச்சாங்க வேதமெல்லாம் தப்பு இப்படிலாம் அம்மா எல்லாரும் சந்தேகிக்கிறது. இது ஐடிங்க தான் தொடர்ந்து கேட்டாய் வரேன் ஒரு ஐடிங்க துளி கூட யோசிக்கல. உங்கள் அம்மா ஒத்துமை தானே கேட்டார். திராவிடன்ப்பா ஒன்று பண்ணு மணி 6:10 6:15 அஸ்தமனம் போட்டிருக்காங்க. அம்மா சொன்னால் சூரியன் அஸ்தமிக்காது, ஒத்துமை சொன்னால் சூரியன் அஸ்தமிக்காது சொல்லு போ அப்படின்ட்டு ஆர்த்தியே சொல்ல முடியும். சுவாமி சாமர்த்தியம் வேறு சமாச்சாரம் சொல்கிற வேலையா சொல்லிருந்துருக்கு. ஒரு காலத்தில் இந்த மாதிரி இருந்தால் 10 நாள் சூரியன் ஒதிக்காது பண்ணவாள்லாம் இருக்கா. கதை சொன்னால் கதைக்கு நேரம் ஏதாவது கேட்க முடியும். வாயே திறக்காது கிளம்பு அந்த இருண்ட போகாதரா அப்படின்னு. அந்த இருண்ட போகாத வேதாந்த காலத்தேவன் சொல்லு வாக்கியாவது சொல்லுறது இல்லை. வேதாந்தம் தெரிஞ்சிருக்காங்க ஏண்டாப்பா கோணாவானா சொல்கிறது எங்கே இடிக்கும். இது வழிகாட்டின்றது எப்போ ஏற்படும் நான் நம்பணும். நம்ம இருந்தால் நஷ்டம் பண்ணணும். நஷ்டம் என்னதுன்னு சொன்னால் உடனே வாங்கி முடிக்கலாம். கேட்டுட்டே போனேன் சாச்சாரம் வரலாம் தெருத்துட்டு வந்தான்னா ஒருத்தன் நீ திரும்பிண்டா அவன் ஓடணுமா போகும் அப்படின்னு சாச்சாரன். ஒருத்தன் தெருத்துறானா நீ ஓடினா அவன் தெருத்துட்டு வருவான், நீ திரும்பிட்டானா அவன் ஓடணுமா அது ஞானத்தினால வரக்கூடிய சாமர்த்தியம். கோபுரம் கட்டுறதுன்னு ஆரம்பித்தார். ஐவிங்க கோபுரமாவது கட்ட முடியக்கூடியதாவது கோபுரம் இருந்து தானே எத்தனையோ பேர் இல்லாமல் சொன்னேன். இன்றைக்கி இருக்க கோபுரம் வித்தியாசம். முடியும்னு நினைக்கிறது வந்து தனி, எல்லாராலையும் முடியும்னு நினைக்கிறேன். சாதாரண மற்றாளால் ஆகக்கூடியதை பற்றி நினைக்கிறேன். பகவானை நம்புறோம் ஒருத்தர் இருந்தான்னா தஸ்மின் பிரசன்னே கிமிஹா கலபியம் அப்படின்னு பிரகலாதன் பகவான் சுமன் பிரசன்னாப்பட்ட என்னதான் முடியாதுன்னு பண்ணி காட்டுற மாதிரி ஒருத்தர் இருக்க வேண்டியது. இது இன்னொரு விஷயம் சுவாமி சொல்கிறது அதுவாபித்து சொல்கிறார். பெருமாள் அவதரித்தது யதுவம்சத்தில். அவர் ரகுவம்சத்தில் என்ன பண்ணால் இக்ஷ்வாகு வம்சத்து மேலே இன்றைக்கோ ராமன் அவதரிக்க போகிற அவர் ரகுவம்சத்தை பற்றி பேசா எழுதினான். இந்த குலத்துக்கே பெருமை அப்புறம் வரப்போகிற பெருமை அந்த மாதிரி சுவாமி யாதவாபிதம்னு எழுதினார். அதுக்கு போட்டியாக ரகுவம்சத்துக்கு போட்டியாக அதை எவ்வளோ நல்லா எழுதிருக்கலாம் அப்படின்னு ரகுவம்சத்தையே இம்ப்ரூவ் பண்ணால் எப்படி வரும் யாதவாபிதமாக சுவாமி எழுதி காட்டினேன். காவியம் பண்ணினேன். அவன் என்ன சொல்லிட்டான், ரகுமகாராஜாவுக்கு பெரிய ஏத்தம்பா, அவன் தானம் கொடுத்தான்னா தானம் மாத்திரம் வாங்கிக்கிறவ அவனுடைய நல்ல குணமும் வந்து சேரவாள். வசுதஸ்ய விபோர்ண கேவலம் குணவத்தாப்பி பரப்பிரயோஜனா அப்படின்னு.
அவன் கொடுத்த திரவியம் மட்டும் உபயோகப்படலை, வாங்கிட்டு வாழ்க்கை அவன் குணம் கூட உபயோகப்படல. அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வந்தா நல்ல குணமும் அது கூட சேர்ந்து வந்தது. அதனால் அப்படிப்பட்டவன்ட்ட போய் கேட்டு கிடைக்காந்தா கூட பரவாயில்ல, உபயோகமத்தை விட்டு கேட்டு கிடச்சிட்டா கூட விழுந்தா அது யாச்சா மோகா வரம் அதிகுணே நாதமே லப்த காமா. குணசாலியாக இருக்கவன்கிட்ட போய் கேட்டோம், கிடைக்காந்தாலும் நஷ்டம். கேட்டது தப்பு இல்லை, யாரை போய் கேட்டோன்றதுனால குணம். எவனோ ஒருவனா காத்துட்டு அவனை போய் கேட்டால் அவனால் கொடுக்கக்கூடியது ரொம்ப அல்பமான விஷயம். ஆனால் கொடுத்துட்டேன்னு பேசுவேன். அப்படி விட்டு கேட்டு கிடச்சிட்டா கூட வேண்டாம் அப்படின்னு அவன் சொன்னான். இது சுவாமி எப்படி சொல்லுவார்? ஆச்சாரியர் மனசை வச்சுட்டு சாய்க்கிறார் சுவாமி சொல்கிறது. எதுன்றவன் தானம் கொடுக்க ஆரம்பித்தான். எது தானம் கொடுக்காது நிறைய பேர் தாத்தாக்கள் லைனாக நின்றுட்டு இருந்தான். முதல்ல ஒருத்தன் தானம் வாங்கிட்டு வந்து மட்டும் திரும்பிட்டான். மித்தவாளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் சொன்னால் வாய்ந்தவனுடைய கொடுத்தவனுடைய குணமும் வந்து சேரும்னு சாமி நேரம் சொல்ல காரியம் பண்ணுறதா காமிச்சு விட்டேன். பிரார்த்தனை பிரசமேதஸ்ய தரமான் பரிய போகிறேன். முதல்ல வந்து வாங்கிட்டவா அப்புறம் இருக்கவாளுக்கு தாங்க கொடுக்காது. எதுக்கிட்டே போகல மற்ற வாக்கியெல்லாம் விட்டேன். எது விட்டால் வாங்கிட்டவன்ட்டே காரியம் முடிஞ்சு போச்சு. எது விட்டு போக வேண்டியதே இல்லாத பகவானே ஆசிரியிக்க வேண்டாம். ஒரு ஆச்சாரியன் இருந்துட்டா அந்த ஆச்சாரியன் பரம்பரையாக சொல்லணும். சாமி எனக்கு ஆச்சாரியன் தான் ஈஸ்வரன் இருக்கான்னு இருக்கான்னு அவர் சொல்கிறதுனால இருக்கார். கோஷம் சாப்பிட்றான். ஈஸ்வரன் இருக்கான்னு எப்படி நம்புறேன்? எங்கள் ஆச்சாரியால் சொன்னால் அதனால் நம்புகிறேன். ஈஸ்வரன் நம்புறதுக்கு வேறு ஒன்றும் பிரமாணம் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. எங்கள் பெரியவா சொன்னால் தெரியுன்னு போய் ஆச்சாரியாக அவரோட ஏத்தம் இருந்துருக்கு. அதனால் ஒருத்தர் பெரியவாளை ஆசிரிக்கிறதுனால பெருமை ஏற்படுறது, அவள் ஆசிரிச்சவாளுக்கு பெருமை ஏற்படுறது. இது அந்த அனுபந்தி பரியந்தம் போகிறது. அடியாரடியா தம்முடியாரடியா தமக்கடியாரடியார் தான் அடியாரடியோங்களேன்னு ஆழ்வார் காட்டுறது 7 பருவம் மட்டும் காட்டுறார். பகவதடியா முதல்ல பகவானுக்கு பாகவத்தால் இருக்கா, அவருக்கு அடியா தசிச்சா அப்படின்னு எடுத்து காட்டுண்டு. என்ன ஆகும்னு கேட்டால் நேராக அவன் நமக்கு தெரியாது. ஆனாலும் அவனோட சம்மந்தப்பட்ட வாடத்தில் இந்த பாவனையை பண்ணும். அது கீழே வர வர அது பெருமை அதிகம். அதாவது புங்கே போகான் அவிதித்தன் இருப்பா அப்படின்னு ராஜானே தெரியாது என்னன்னு. ராஜா சேவகன். ராஜா தான் தன்னுடைய சௌகரியத்தினால பஞ்சபக்ஷி வருமானம் சாப்பிட்றான். தன் சேவகாலுக்கெல்லாம் கொடுக்குறான். அவன் தங்காத்து கொண்டு தங்க பசங்களுக்கு கொடுக்குறான். அதெல்லாம் சரி. இவாளா என்றைக்காவது ராஜாவை பார்த்துக்கலாம். இவனோடு போய் பக்கத்தாவது குழந்தை ஒன்று ராஜாவே தெரியாது. இந்த குழந்தை இவன் சேவகனுடைய குழந்தை, அந்த குழந்தை வயதாது குழந்தைய கொடுத்தா கூட அதுக்கு வந்து அதே ரசம் வரப்போகிறது. ஆனந்த சாமியும் வரக்கூடியது. அந்த ராஜாவுக்கு சக்கரவர்த்திக்கு என்ன ஆனந்தமோ அதே ஆனந்தம் அந்த குழந்தைக்கும் வரும்போது யாருன்னே தெரியாது இருந்தால் கூட அதே போல் சம்பிராப்தோ பிரபவதி அப்படின்னு ஒன்றை வந்து அடையிறதுக்கு நமக்கு ஒரு சாமர்த்தியம் வரணும்னா தேசிகமே தயாளு தய உள்ளவா தேசிகாலாக இருந்தால் போகிறோம். அப்படிப்பட்ட ஐசிங்களை ஆசிரித்திருந்ததுனால் அந்த ஆத்துல உங்கள் ஆற்று பொதுவாகவே சேர்ந்த விஜயராக சேர்ந்து அப்புறம் அவருக்கு மாறாலாம் இருந்தது குறைக்கு தாக்கிற வழக்கம். அடிக்கடி அங்கே சொல்ல சமயம் தானே பண்ணுவேன். ஒருத்தரும் ஏதோ ஏதோ விவாதம் வந்துட்டு பேசாமல் கலந்து வந்துட்டேன். விவாதத்தை எடுத்து நேரம் சேலத்துக்கு கேட்டார். என்ன சுவாமி என்ன நினச்சிட்டு கேட்குறேன். அதாவது ஒரு விஷயம் அவர் சொன்னது பிடிக்கல, அவர் ஏற்றுக்கலன்னா அந்த வீட்டில் சரி ஒரு நாள் வரும்போது வந்துட்டார். நீர் வரும்போது ஆகணும் விஷயம். அது பெரிய குணம் முக்கோஷங்கள்ட. நீ இந்த லட்சியம் பண்ணா வந்துட்டு போகிறேன். அப்படின்னா ஈஸ்வரன் நம்மெல்லாம் அவன் எங்கேயோ வந்து போய் வீட்டுனா அதாவது நிசம்மன் நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடியதுன்றது ஐசிங்கர் விஷயத்தில் பார்த்துக்கணும். நிசம்மன் கேட்டால் என்ன பண்ணுவோம்னா ஐசிங்கர் கேட்டால் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். இதே நிசம்மன் கேட்க தான் நம்ம நினைக்க முடிஞ்சது. எனக்கு அடிக்கடி சொல்லுக்கார். நான் சந்தியானத்தில் 22 ஜபம் பண்ணேன். ஜனநாயகம் பண்ண போகிறது சட்டு நிறுத்தி விட்டாங்க. எவ்வளோ ஜபம் பண்ணுறேன்? 28 ஜபம் பண்ணேன். 27 இல்லாமல் 29 இல்லாமல் சரியாக 28 என்றைக்காவது சரியாக பண்ணிருப்பியா அப்படின்னு கேட்டார். கட்டாயம் சொல்ல முடியாது. ஜனநாயகம் நான் தப்பு பண்ணல, நான் போய் மன்னிப்பு கேட்கணும். ஒரு சந்தியாகத்தை 28 ஜபம் கூட சரியாக பண்ணால் என்னையா பண்ணுறதுக்கு வர ஈஸ்வரங்க அப்போ அது கூட அதுவும் தாச்சே. நீ சிஸ்டம் தான் தெரிஞ்சிருந்தால் ஐசிங்கன் இப்படி கேட்டாரன்னு நினைக்கக்கூடாது. ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன் அவன் கணக்கில் ஒரு சர்வஜனாவை தந்தால் எதாவது சர்வஜனம் புரியுது. எப்படி சர்வஜனம் எப்படி நமக்கு புரியும்னா இன்றைக்கி 23 தான் சொன்னால் அன்றைக்கி 47 சொல்லிட்டேன். கணக்கு இது ஆல்ரெடி 2 இதெல்லாம் ஈஸ்வரன் சொல்ல முடியும். சர்வஜன் எதுக்காக வந்து நான் மன்னிப்பு கேட்கணும். யார் தெரிவிப்பாங்க எந்த தைரியம் வச்சுருக்கேன். அதாவது தான் உணர்றதுனால சொல்ல முடியுது. எந்த ஒரு சின்ன விஷயமானாலும் ஈஸ்வரன் இருக்கான்னு நினச்சிட்டு பண்ணுறதுக்கும் அது எல்லாத்துக்கும் தெரிய வச்சாலும் சாஸ்திர ஞானம் அப்புறம் அது இருக்கே இல்லை. அதனால் ஒன்றும் இல்லாமல் காட்டக்கூடிய ஒருத்தர் இருந்தால் ஐசிங்கர் சனாதி கொண்டு சொல்லிட்டார், மன்னிப்பு கேட்க சொல்லிட்டார், நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். தேவையே இல்லை. ஆனால் அது எவ்வளோ தூரம் அது உரைக்க முடியாது சொல்லணும். இது அவர் சொல்ல இப்போதைக்கு எந்த சம்பந்தம் தான் என்ன பண்ண போகிறோம். பெருமாளே சொன்னால் என்ன பண்ணுறதா இருக்கும்.
அந்த மாதிரியா எண்ணத்தை ஏற்படுத்துகிறேன். அது வந்தால் என்ன ஆகுதுன்னா அந்த அனுபந்திகள் பரியந்தம் எத்தனை காலம் நஜாத்து ஹீயத்தே அப்படின்னு ஆளந்தார். ஒரு காலத்துக்கும் அது அழிவு இருக்காது. அந்த சந்ததிகள் மேற்கொண்டு நன்னா இதே மாதிரி பகவதி பூஜையாக இருந்துட்டுருப்பா. அப்படிப்பட்டவாளாக இருந்தவாள் அப்படி பெரிய தோப்புனான்னு சொன்னார். சரி, நான் சொன்னேன் சுவாமி ஒன்றும் ஆயிடுங்க சம்பந்தம் ரெண்டா எனக்கு அதனால் உகாரம் அவரால் எனக்கு ஏற்பட்டு ஒரு உகாரம். நான் இப்போ கட்டிருக்கேன் நேரத்தில் ஹெச்ஆர்பிஆரில் கட்டினோம் ஒன்றும் 2005 வந்தோம். அந்த 2006 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருது. ஏர்போர்ட்டுக்கு ஹைவே போனேன், எங்கள் காற்றெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு வந்துடுது. என்னடா வேணும் அவன் இஷ்டம் எங்கே வேணா வந்தால் காம்பன்சேஷன் வரப்போகிறதில்ல, காம்பன்சேஷன் வரேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் நடக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பல பேர் ஹெல்ப் பண்ணா. ஆனாலும் அதுக்கு ஒரு லீகலாக ஏதாவது ஒரு இது எழுதணும். அப்போ இவர் தானே அதிகாரம் ஃபோன் பேருன்னு கேட்டு இல்லை சிலதெல்லாம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரி ஒன்று போடலாம் அப்படின்னு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டோம். போட்டது அப்படின்னே கடைசியில் நின்று அந்த காரியத்தை நமக்கு அந்த பாதகம் வரக்கூடியது தடை ஏற்பட்டது நின்று போடும். ஏதோ வகையில் கடைசியில் இப்போ வேறு இடத்துல வந்துவிடுது. இப்போ வேறு ஹைவே வேறு இடத்துல வந்துவிடு. அப்போது நேராக பார்த்துருக்கோமோ இல்லையா, ஆனாலும் ஃபோன் மூலமாக டாக்டர்லாம் எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க. எழுதி அப்போ இங்கே என்ன பண்ணுறதுங்க இல்லை அந்த ஏரியா இருக்கவாலாம் சேரணும், 1000 பேர் சேரணும். சேர்ந்தோம் அவங்க இருக்க எல்லாரும் உட்காந்து 1000 பேரை சேர்த்து எல்லாம் ரயில் வாங்கி ஒரு பிஏஎல் போட்டு அப்ளை பண்ணிடுச்சு. பண்ணி கடைசியில் அதுக்கு நிறைய ஏரிங்கெல்லாம் வந்து அப்பவும் ஒரு 3-2 இடத்துல அதில் பாயிண்ட் சொன்னார். நானே போனேன் ஒரு வேறு வழியில் அந்த அட்வொகேட் சரியாக பண்ணேன். நான் சொல்கிறேன் ஆச்சு. ஆனால் கடைசியிலையும் ஒத்துண்டு அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இது நடக்குது. அவன் என்ன கோவிச்சுண்டா ஐஏஎஸ் காணலாம் தேசம் கெட்டு போச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு விட்டேன். இந்த ஐஏஎஸ் சொல்லிடலாம் தேசம் ஒருபட்டுருக்கேன் சொல்லிட்டு விட்டேன். ஆனால் அது எப்படி அது தைரியம் வரும்கிட்ட அது சொன்னார். அந்த மாதிரி பாயிண்ட் செய்து கொடு, நீ கோடை எங்கே வேணால் போடலாம், கோடை எங்கே போட்டால் அதுதான் உனக்கு ரோடு தானே. இன்னொரு இடத்துல போடலாம், இன்னும் கொஞ்சம் காட்டில் ஒரு 3 கிலோமீட்டர் குறைத்தல் அங்கே ஏன் போடுறது தானே. இல்லை அங்கே எவ்வளோ பெரிய வருஷங்க எம்எல்ஏ இருக்கேன் அதானே சொன்னேன். எம்எல்ஏ வீட்டுக்கு அது போடக்கூடாது, எவனோ உபயோகத்தை அங்கே போவான் அதாவது நினச்சிருக்கேன். உனக்கு என்ன தெரியும் எம்எல்ஏ வச்சாலும் சாதவனுக்கு என்ன வச்சாரு, எம்எல்ஏ என்ன கண்ட்ரிபியூஷன், ஒரு காலம் என்ன கண்ட்ரிபியூஷன், உனக்கு என்ன கண்டுபிடிக்க தெரியும், நீ எல்லாம் உட்காந்து என்ன பண்ண போகிறேன் பேசவே முடியணும். அது வேறு நமக்கு பெரிய சௌகரியம். உட்காந்து இருந்தாலும் அங்கே இருக்காவில் சேர்த்தது ப்ரெஸ்ஸில் இருந்தால் 2-3 பேர் டெய்லி என்ன பண்ணால் பேப்பரில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக பயந்துடுவோம், யாராவது பயந்துட்டாங்க. ஆனால் நாளைக்கு பேப்பர் ப்ரெஸ்ஸில் எழுதிட்டு வருவோம் அப்படின்லாம். நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நீ பண்ணுறது நியாயமானு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அப்போல்லாம் வழி காட்டினார். அதாவது எனக்கு அவரோட இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் ஏற்பட்டதுன்றது ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட நடந்தது. ஆனாலும் கடைசியில் 2006 இருந்தாலும் 2009 வேலைக்கு டீநோட்டிஃபை ஆகப்பட்டால் ஆகிடுது. நோட்டிஃபை ஆகிருந்தது இந்த ரூட்டு டீநோட்டிஃபை ஆகிடுது. கிடையாது அதுக்கு மேலே கஷ்டப்பட்டேன். அது நிறைய டென்ஷன் எல்லாம் உண்டு. ஆனால் அதுக்கு அந்த வேண்டிய புத்தி ஈஸ்வரன் புத்தியும் கொடுத்து அந்த மாதிரி வேண்டியதெல்லாம் ஒரு பெரிய ஃபைல் திருப்பி பார்த்து அதுக்கெல்லாம் இது போட்டோ எடுத்து அங்கே போய் இங்கே போய் இது பண்ணுறான் வருவா எல்லாம். நான் வெளியில் போக வேண்டியது அதுக்கு வந்துட்டு இருந்தேன். எல்லாம் இங்கே வந்து உட்காந்து அவன் கேட்டு என்ன சொன்னதை பண்ணுறதுக்கு ஆள் இருந்துன்றது. அட்வொகேட் உட்பட எல்லாம் அவாவா சேர்ந்துருந்தோம். எதுக்காக சொல்லணும்னா ஒரு சரியான வழியில் ஒருத்தர் போயிட்டு இருந்தால் என்ன யாந்தி நியாய பிரவர்த்தத்தை தெரியஞ்சோபி சகாயதாம் அப்படின்னு. சாதாரண பிராணிகள்லாம் கூட பசு விஷயம்லாம் கூட சகாயம் பண்ணணும். நிறையா நேரம் வழியில் ஒருத்தன் போயிட்டு இருந்தான்னு அதுக்கு வழிகாட்டி ஒருத்தர் வேணும். அட்வொகேட்டாக இருந்துட்டு அந்த பாயிண்ட்ஸை சொல்லி தந்துட்டு அது மாதிரி ஒருத்தர் நல்லா எதுக்காக பண்ண போகிறாங்க. ஏதோ ஒரு வைதிக்காக ஒருத்தர் சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணம் ஒரு எங்களுடைய சம்பந்தத்தினால வரக்கூடியது. அந்த ஆற்றுல மேற்கொண்டு இருக்க எல்லாருக்கும் முக்கியமான இன்னைக்கு கூட ஏதாவது பக்கம் போகணும் நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அங்கே தேலை வழியாக போகிறோன்னா கிணறுக்கு தெரியும், ஒன்று தங்க முடியும்னு தெரியும். சாயங்கால வேலையை காத்தால வேலையை இப்போ போட்டு அனுஷ்டானத்துக்கு வேண்டிய வழி வழி இருக்குன்னா இன்றைக்கி இவர் ஏற்படுத்தின்னு தெரியலையோ இல்லையோ பெரிய வேண்டாம் பண்ணு தானே. அப்புறம் மடத்துக்குன்னு கொடுத்துட்டான். மடத்துக்கு கொடுத்ததுக்கப்புறம் வேணா அவன் சொல்லலாம் மடத்தை சேர்ந்துன்னு போர்டு போட்டுக்கு அவர் போட எல்லாம் தானே போட்டதாக இருக்கு. அப்பவும் இதே இருந்தது. இன்னும் மடத்துக்கு கொடுக்குறது முதல்லையும் கூட வேலை பக்கத்து போகுது. அந்த மாதிரி ஒரு பாகவத பிரதிபத்தி ஏற்படுறதுக்கு எங்களோட அனுகிரகம் காரணம். அதனால் அந்த மாதிரியான சம்பந்தம் வந்தவாளை பற்றி நினைக்கணும். நினைக்கிறது லோகத்தை மற்றது சுலபமாக கிடைக்கும், இது கிடைக்காது. சாஸ்திரங்கள் எல்லாருக்குமே ஸ்ரீமான்னு சொல்கிறது இந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு கைங்கரிய ஸ்ரீ கிடைக்கிறதுன்னு ஒரு ஏற்றம். ஏன் தோஷத்தையும் தெரிஞ்சுக்கணும். சாகிஸ்ரீ ரமதாஸ்தான் சொல்லி வேதத்தை தான் சொல்கிறது. அதுவும் கைங்கரியம் பண்ண தான் சொல்கிறது. பூயிஷ்டபா ஜோ அதத்தை சியாம அப்படின்னு தான் சொல்கிறது. எவ்வளோ ஏற்றத்தை அடையணும் தே அதசியாம உன் திருப்படி கீழவே நாங்கள் இருக்கணும். இதுதான் எல்லாருக்குமே சொல்லுது. ஆபிர்கீர்த்தோணும் ஊனம்னு சொல்லிச்சு. பூயிஷ்டபாஜா அதத்தை சியாம பூயிஷ்டாந்தே நம உக்தி விதேம இன்னும் சொல்லிச்சு. அந்த சதா நமஸ்காரத்தை சொல்லிட்டு இருக்க வேண்டியது.
வேறு என்ன நாம் பிரதிபகாரம் பண்ணலாம், நமஸ்கரிக்கலாம், திகரணத்தினாலையும் அவனை கொண்டாடலாம். அதனால் மகான்களால் நமக்கு ஏற்பட்ட லாபம் ஏதாவது ஒரு சமயத்தை ஏதாவது சமம் ஏற்பட்டதெல்லாம் பயப்படாமல் தளராமல் இருக்கிறதுக்கு வேண்டிய பகவத் அனுகிரகத்தை கட்டாயம் ஏற்படுத்தி தரத்துக்கு வழியை ஏற்படுத்தி விட்டார். அதனால் நாம் பயப்பட வேண்டியது. ரெண்டாவது, அதனால் ஏற்படக்கூடிய நல்ல வழியிலே இருக்க வைக்கிறது. எப்போவுமே கஷ்டத்தை மாட்டின்ட்டு அனுகிரகம்னு தேவையில்லாதபடி அந்த எண்ணமோ நல்ல எண்ணத்துலேயே மனசு போக முடியா பண்ணி கொடுக்கறது. அப்படிப்பட்ட நல்ல வம்சம், அந்த வம்சத்தை சேர்ந்த சம்மந்தப்பட்டவரை அன்றைக்கே வந்துருக்கு. நம்ம முடியாந்தால் கூட கலந்துக்கணும், அது அவசியம். அதுவும் நேற்று வந்துவிட்டோம், நேற்று வந்து சாயங்காலம் இன்றைக்கி இல்லாத தப்பு உண்டு தான். அதாவது எப்படா பிராயஷ்டம் பண்ணணும், எப்போ சக்தி வந்து வருதோ அப்போனே ஒரு நாள் விட்டுட்டேன்னா கூட தோஷம்தான். அது முடியாத காலத்து அசக்தி கிங்கரிஷத்தின்றது சேர்த்துக்கலாம். அதில் அவசியம் சொன்னதுனால வந்து அவரை பற்றி நினைச்சிங்கன்னா முக்கியமாக ஐகிக அனுகிரகத்துக்காக மற்றது எவ்வளோ வேணா இருக்கலாம். அவங்க நூசூத்தாசை பற்றி மாலிக்கான்னு எழுதிக்க ஒவ்வொரு சூத்தத்துக்கும் ஒரு ஸ்லோகம் கூட என்ன பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப டீப்பான விஷயங்கள். அது தெரியல இவாவது எப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறது அது இன்னொன்று யாரும் மாற்ற முடியாத ஒரு விஷயம் ஆச்சாரிய பண்ணுற உபகாரம். எந்த சமுதாயமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ஆச்சாரியனுடைய ஸ்தானமோ ஆச்சாரியன் பண்ணுற உபகாரமோ அதனால் ஏற்படுற ஏற்றம் இது யாருமே அபலாபம் பண்ணலை. பௌத்தாவில் கூட நான் இது கேள்வி கேட்குறேன், எப்படிறாப்பா சூன்யவாதம் சொல்கிறேன், உனக்கு எப்படி ஒரு ஆச்சாரியன் எப்படி பரப்புரை வரும் அவனுக்கு தான் சொன்னால் அவனுக்கு எப்படி தெரியும், அவன் சொன்னது அர்த்தம் மாத்திரம் என்ன பண்ணுறது, அர்த்தம் இன்னொருத்த மாற்றிட்டேன், அவன் புத்தம் சொன்னது இதான் உனக்கு எப்படி தெரியும். ஒருத்தர் கேட் அது பரப்புரை ஆச்சாரியார் என்ன நினச்சிட்ருக்கேன் அவனுக்கு யார் வாங்கினது கூட எல்லாரும் சொல்லு ஆச்சாரியெல்லாம் கேள்வி சொல்கிறேன் என்ன நினச்சிருக்கேன், அவளெல்லாம் லோகோத்தரால் எல்லாரும் அந்த விஷயம் ஒத்துன்ட்டுருக்காங்க. அதனால் நமக்கு அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. யதார்த்தமாக வேதாந்தத்தை இப்படியே என்ன ஜெயான் நாசமுனி ஸ்வயோக மகிம பிரத்யக்ஷ தத்துவத்ரயான்னு ஆழ்ந்த சித்திரத்தை சொல்லிச்சு. நாதமுனிகளுக்கு என்னடா பெருமைன்னா யோக மகிமையினால் தத்துவத்ரயத்தை சாட்சாத்கரித்தவர் நாதமுனிகள் அப்படின்னு ஆழ்ந்தார். அவரை பற்றி ஸ்லோகம். அதாவது பாஞ்சாத்தத்தெல்லாம் தூஷிக்கு வந்தால் சில பேர் எல்லாரையும் கண்டிக்கிறதுக்காக நாதமுனிகள் காட்டின வழியை வச்சு நான் பிரமாணம் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்தார் காட்டுறாரு. சாட்சாத்கரித்து அவெல்லாம் சேத்தனாச்சேத்தன ஈஸ்வரனோட சம்பந்தங்கள் அதனுடைய விவாகங்கள் எல்லாத்தையும் சாட்சாத். அதனால் தத்துவேனைய ஈஸ்வர தத்வபாவ போகாபர்க்கு உபாயகதி அப்படின்னு பராசரர் சொன்னது மகர்ஷியா விமர்சையும் சொன்னால் அது ஒரு குறவும் இல்லாத இப்படி கூட அதில் குறவு இல்லாத அளவுக்கு நாதமுனிகள் நேரம் அவருடைய பேரண்டதுனால பகவான் ரட்சிச்சாகணும்னு பிடிவாதம் முடிக்கிற அளவு மதேக வர்த்தம் கிமித ஒருத்தந்தே அதான் நாதமுனியா பேரண்ணா ஒருத்தன் பேரனை நீ காப்பாற்றிருக்கேன். அந்த மாதிரி பகவான் பேரனை காப்பாற்றலாம், நாதமுனி பேரனை காப்பாற்றக்கூடாதுன்னு இப்படி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அதாவது வழிகாட்டிகளாக இருக்கிறது தான் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அது நாமா ஏதோ கர்ம விசேஷம் எத்தனையோ பாபங்கள் நடுவில் பல பாபத்தில் கடையளவு புண்ணியன்ற மாதிரி ஏதோ மகான்கள் சம்பந்தம் ஏற்பட்டால் அது சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போக முடியும். மேற்கொண்டு வளர்க்கணும், அடுத்த சந்ததிகளுக்கு தெரிய முடியாது பண்ணணும். அந்த மாதிரி பண்ண வரல உபயோகிங்க. நான் அனுபவித்த அளவுக்கு பல கஷ்டங்கள்ல பொண்ணுச்சாரியாக்கிட்டு போயிட்டு வந்துருப்போம். கல்யாணம் ஆகாது, அப்பா கிடையாது, அம்மாவுக்கு காது கேட்காது, லோகம் தெரியாது, ஐயங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஐயங்கிட்டே பார்த்துட்டு அம்மாவுக்கு முடியல கஷ்டப்படுறா, ஒன்றும் வழி தெரியல என்ன பண்ணணும். ஐயங்க கல்யாணம் பண்ணி வச்சால் இந்த பொண்ணு இருக்க பண்ணிக்கோன்னு சொல்லி விடுறது. உட்காந்து வந்துட்டு கல்யாணம் அங்கேயே தசாசாதத்திலே நடந்து காத்துலேயே அம்மி மேலே கால் வையணும். உடனே எம்மையுடைய திருக்கையால் தாள் பற்றி அம்மி மிதிக்க அப்படின்னு சாத்தியாங்க. உன் கையால் அவன் கால் பிடிச்சி வைடா பாட்டை சொல்லி சாத்தியாங்க. இதெல்லாம் மறக்காது. அதாவது விஷயங்கள் இல்லை உபதேசம் பண்ணால் அதெல்லாம் ஒன்று. அதாவது வாழ்க்கைக்கு பிரதிநித்தம் நாம் இருக்கோம்னா ஏன் இருக்கோம் எப்படி இருக்கோம் அது என்ன அவர் இருக்கோம் தெரியற அளவுக்கு இது நிஜமும் நேரம் வந்து பண்ண மாட்டேன். பிரகலாதனுக்கும் பண்ண அவனுக்கும் பண்ணாருங்களும் ஒரு அளவோடு நிற்கிறது. ஆச்சாரியம் பண்ணக்கூடியதில் அளவே கிடையாது. அப்படிப்பட்ட ஆச்சாரிய சம்பந்தம் உள்ளதனால் அவரை பற்றி சொல்கிறது நியாயம். இவரையும் அவசியம் அதனால் சொல்ல வேண்டியது. அவரை ஆசைத்து வாழ பல பேருக்கு திருப்தி உண்டாகும். அதாவது 5 நிமிஷம்ன்றது ஒன்றும் அவன் யாரை ஆசைச்சிருக்கோம் அதனால் நாம ஏன் பயப்படணும். அவருக்கு ஏற்பட்டு ராமாயணத்தை சொல்லிச்சு ராமன் கூட இருக்கான்றதுனால சிங்கம் போல யாரைக்கெல்லாம் செய்து பயப்படலை. கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா வியாக்கிரம் வாபி வரான்னா வீக்ஷா அப்படின்னு சொன்னால் கிட்ட போய் என்ன இப்படி இருக்கா
அறுபது போனால் அயோத்தியாபுரம்லாம் பார்க்க முடியாது, கிட்ட போய் பார்க்காத, சிங்கத்தை போயிட்டு பார்க்கலாம், கண்ணு வச்சு பார்க்கலாம், வீக்ஷா அப்படின்னா ராமன் தான் இருக்காரு. ராமஸ்து சம்சித்தா ரசிக்கிறேன், பயப்படுறது போட்டு ரசிக்கிறேன், பயத்துக்கு காரணமாக ரசிக்கிற அளவுக்கு கிடச்சது. அதனால் அந்த விஷயம் நரசிம்மநாட்டமே இருந்தால் அதுவும் சிம்மாசந்தாட்சியம் காம்பீரியமே தனியான விஷயம். எங்கெங்கெல்லாம் கவனிச்சுருந்தான். சிவான் மண்டலத்தை கூட எங்கே வேணும் பண்ணுறான் இது பண்ணுறான் கவனிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு சரியான அனுகிரக விசேஷம். கிடைச்ச பாக்கியம் உள்ளவருடைய சந்ததிவாதனால சந்தோஷம். இன்றைக்கி வந்து எதாவது சந்தோஷம் சொல்லணும், ஆச்சார விஷயம் வசந்தது. நமக்கும் அதை சொல்கிறவனுக்கும் ஏற்றத்தை கொடுக்குது. 3 வகையான ஜனங்களுக்கு லாபம்னு சொல்கிறது பாகவதத்தில். கிருஷ்ணாவதாரம் ஆரம்பிக்கிறது சுகர் சொல்கிறார், வாசுதேவ கதா பிரஷ்னா புருஷான் 3 புனாதிஹி. 3 வகைப்பட்ட மனுஷாலும் உபகாரம். பக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ரன் அப்படின்னு சொல்கிறேன். சொல்கிறவனுக்கும் கேட்குறவனுக்கும் கூட வந்து கேட்டேன், சொல்லுன்னு கேட்குறவனுக்கு தான் சொல்கிறவனுக்கு தான் அதை தவிர கேட்டுருக்கேன். வக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ரன் தத் பாத சலிலம் யதா கங்கையை போல அப்படின்னு திஷ்டாந்தம் சொல்லு. கங்கையை கொண்டு வந்து எவனோ வேண்டுனது யாருக்காகவோ சொன்னோம். இன்றைக்கி லோகத்தை எல்லாருக்கும் கங்கை உபகாரமாக சகரபுத்தாளுக்காக பகீரதன் கொண்டு வந்தது நமக்கெல்லாம் உபயோகமாகிற மாதிரி பகவத் விஷயத்தை பற்றி எவன் கேட்டு யார் சொன்னாலும் கேட்டு வாழ்க்கலாம். அது எல்லா காலத்தையும் பவித்திரமாக்கிறது அப்படின்னு ஆச்சாரிய விஷயமா இருக்கிறது. எல்லாருக்குமே க்ஷேமமானது, எல்லாருக்குமே ஆச்சந்திராருக்கும் பகவதனுக்கும் நல்லா இருக்க முடியா அப்படிங்க தாக்கிற வழக்கம். கேட்டாக்க என்னதாண்டா பண்ணாது. அவர் பகாரமடத்தில் ஒருத்தர் கேட்டார் ரேஷிங்க. பகாரமட சுவாமி ஒருத்தர் வந்து சொல்லணும், வித்யாதி தேவம் புருஷோத்தமம் தேவம் ஐக்கியமாம்பூர் பற்றியா ஸ்லோகம் இருக்கு. சொன்னேன் வித்யாதி தேவம் புருஷோத்தமம் சாமி நீர் சொல்கிறேன். பெருமாளை என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்ட்டு ரேஷிங்க. என்ன சொன்னேன், பஞ்சாமத ஸ்தோத்திரம் ராமன் பண்ணது. பஞ்சாமதம் வித்யாம்பலம் கீர்த்திமத்திய லக்ஷ்மி எஸ்ய பிரசாதா கொடுத்தான் நாரசமம் சொல்லணும். ராமனுக்கு வித்தியை வந்து சிம்மன் நமக்கு வித்தியை கொடுத்து வேணா ஆகிரியவும் இருக்கலாம். மனுஷாளுக்கு ஐக்கியம் விடுவேன், பெருமாளுக்கு சிம்மன் கொடுவேன். அது மாதிரி நமக்கெல்லாம் ஒன்றா ஐக்கியம் போகிறோம் அப்படின்னு எப்படி ரசித்து சொல்லலாம். இவர் வேறன்னு சொல்ல வரல, ஏற்ற சொல்லலாம். ஏற்ற அத்தியாயத்தில் ஒரு தாத்து இப்படி வந்து கேட்டேன். சிரவண நட்சத்திரம் விஷ்ணு தேவதான்னு சொல்லிருக்கேன். சிரவண நட்சத்திரத்துக்கு விஷ்ணு தேவதைன்னு சொல்லிருக்கேன். சிரவண நட்சத்திர அவதாரம் ஐக்கியம் தான். ஐக்கியம் நட்சத்திரம் சிரவணம். சிரவண நட்சத்திரம் விஷ்ணு தேவதா சரியாக இருக்கார். இல்லை இல்லை அதை காட்டில் ஒரு ஏற்றம் சொல்லணும் அப்படின்னு தேசியம் சொல்லலாம் அப்படின்ட்டு அவன் சொன்னாங்க. ஆச்சாரிய அப்போது என்ன பண்ணிட்டேன், விசுவனுக்கு என்ன பண்ணுறது, சாத்திய நட்சத்திரம் வாயு தேவதான்னு தான் சொல்லிருக்கேன். சாத்திய நட்சத்திரம் வாயு தேவதான் இதுக்கு ஏற்றன்னு சொல்லணும். எப்படா அரியன் மட்டும் கேள்வி சொல்லு. அதே சுற்றியில் ஒரு கேள்வி, பகவானுக்கு அவன் பலம் எதுலேருந்து வருது. கிந்தத் விஷ்ணோர் பலமாஹு காதீப்தி கிம் பராயணம் ஏகோ யத்தாரயத்தேவ ரேஜதி ரோதசி உபே. திருவிக்கிரமனாக இருந்து எல்லா லோகத்தையும் நான் தரித்தால் வருவான்னு சொல்கிறாரே, அந்த சக்தி எதுலேன்னு வந்தது பகவான். கிந்தத் விஷ்ணோர் பலமாஹு கா தீப்தி கிம் பராயணம் ஏகா யத்தாரயத் தேவ ரேஜதி ரோதசி உபே. சுத்தியே கேள்வி கேட்டு யார் சொல்ல போகிறாருங்க, சரி தானே வருது. வாத்தாத் விஷ்ணோர் பலமாஹு அக்ஷராதீப் திருச்சதே திரிபதா அத்தாரயத் தேவாயத் விஷ்ணோரேகம் உத்தமம். இது கேள்விக்கு ஒன்று வாத்தாத் விஷ்ணோர் பலமாஹு. காத்து பகவானுடைய பலம் தான் நம்ம மூச்சு சுவாசிக்கணும்னு சொன்னால் வாத்தாத் விஷ்ணோர் பலம். இதுதான் மாதா பிரதானமாக வச்சுருக்கேன். மாதாவுக்கு முக்கிய பிராணதேவர்னு சொல்கிறதுக்கு காரணம் வாத்தாத் விஷ்ணோர் பலமாகவோ சொல்லிருந்துருக்கேன். அங்கே அர்த்தம் என்னடான்னா விசுமன் தான். வாத்தா சுவாதி நட்சத்திரம் வாயு தேவதர் விசுமனுடைய சக்தியால் தான் எதை எப்படி சேர்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். கேள்வி கேட்டு வேறு சொல்லுங்க. சுற்றியில் ஒரு தேவத்தை ஒரு நட்சத்திரத்தை ஹோமம் பண்ணிட்டு தேவத்தை ஆடினும் விஷ்ணு ஆசைப்பட்டார். விஷ்ணு என்ன ஆசைப்பட்டார்னா நல்ல கீர்த்தி ஏற்படணும், யாரும் அவதூறு சொல்லக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். அதனால் நம்ம பாபி கீர்த்தராகச்சே அப்படின்னு நாங்கள் புண்ணியக்கு ஸ்லோகக்கும் சென்னியான்னு சொன்னார். அதனால் அப்படி கேட்டாலும் கூட அதுக்கு மேலே ஆயுதங்க இருக்குதெல்லாம் நாங்கள் சும்னு சொன்னேன். தேவருவாளை பற்றி என்ன பண்ணுறது, அடுத்த ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஹஸ்த வாசி ஹஸ்தான்னு சுற்றி சொல்கிறது. நட்சத்திரங்களுக்கு பேர் இருக்காது, அதுக்கெல்லாம் கூட ஒரு அர்த்தம் உண்டு. கையின் அர்த்தம் ஹஸ்த சொல்லுது. பெருமாள் தேவருவாள் ஹஸ்தான் தேவருவாள் அர்த்தத்தின் பார்த்தா ஐடிங்க
எப்படா அழிக்கணும். அதாவது என்ன அழகா அது தெரிஞ்சிருக்கான்னு சொன்னா அப்படி நீ சாங்கமாக அஜயன் பண்ணுறதுக்கு சந்தோஷம் அழிங்க சாத்தியம் அனுகிரகம் உண்டு இல்லை. சில சமயங்களில் இந்த மாதிரி விஷயம் வருது, அந்த சமயத்து கூட சேர்த்து நீ சொல்லிடா வாக்கிய வேத வாக்கியத்தை சொல்லு அப்படின்னு சொன்னால் என்ன லாபம்னா, நட்சத்திரங்கள் நடுவில் பிரம்மாவானவர் 5 நட்சத்திரங்களை சேர்த்து தான் ஒரு ரூபம் ஆக்கின்றார். நக்ஷத்ரிய பிரஜாபதி அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஹஸ்த ஏவாசி ஹஸ்தா சித்ராசிர நிஷ்டா ஹிருதயம் ஊரு விசாखे பிரதிஷ்டானு ராதா ஏஷவே நக்ஷத்ரிய பிரஜாபதி. ஹஸ்தம் சித்திர சுவாதி விசாகம் அனுஷம் இது சேர்ந்து இந்த நட்சத்திரங்களுக்கு நக்ஷத்ரிய பிரஜாபதின்னு பேர். அதில் ஹஸ்தமே ஹஸ்தம் கணக்கு அது ரொம்ப நல்லா ஐசிங்கர் கை தான் கை அப்படின்னு பெருமாளுக்கு வரதன்னு. அதே மாதிரி தானத்தில் அஸ்ய ஹஸ்த ஏவ ஹஸ்த ஹஸ்த ஏவா அஸ்ய ஹஸ்தான் அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் ஹஸ்த நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திர பிரஜாபதிக்கு கையன். அது இல்லை வேணும், இவர் கை தான் கை, இவர் கையல்லவோ கை அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு. தேவபெருமாளுக்காக இருக்கட்டும் ஐசிங்கராக இருக்கட்டும் இப்படியெல்லாம் ஆச்சாரியால் பெருமை சுத்தியே கொண்டாங்க. சுவாமி சொல்லுறது திரையந்த பிரதிநந்தனீய விவிதோதந்தாக அப்படின்னு சேர்க்குறாங்க. வேதாந்தங்கள் ரொம்ப கொண்டாடும்படியான பெருமை உள்ளவா ஆச்சாரியார் அப்படின்னு. எங்கே கொண்டாடி இருக்குன்னா இப்படி தேட தெரியணும். ஆச்சாரியால் வசதிட்டோ சுவாமி தேசம் பாஷையால் பற்றி சொல்லணும்னு அவசியம். சப்தங்கள் சொல்லிருக்கிறதில்ல, நிச்சயமாக பிரயோகிக்கிறதில்ல, எங்கே என்ன அம்சம் சேர்ந்துருக்கேன், யார் எதுவாக வந்து அதை கூப்பிட்டு சேர்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சா அனுபவிக்க முடிஞ்சா அந்த மாதிரி வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தான். அந்த ஐசிகள் கூட ராத்திரி 12 மணியில் கூட சதஸ் நடக்கிறது முதல் நாள் ஐசிகள் உட்காந்து பார்த்துருந்தான். பக்கத்தில் எங்கள் மாமனார் இருந்தார், அவர் கூப்பிடுவார் 12 மணி ஆனால் கூட புத்தகம் எடுத்துடுவார். சொந்த காசியை கொண்டு வரணும், பாப்பு காசை கொண்டு வரணும். இது அதிகமான வாசியம் உண்டு. நாளைக்கு கேள்வி கேட்குறேன், அதாவது நாளைக்கு என்னெல்லாம் கேட்க போகிறேன்னு ஐசிகள் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஆச்சரியம். அதாவது எத்தனை விசேஷம் ஒரே அதிகாரம் ஒரு தடவை 4 பேர் சொன்னேன். அதை ஏற்கனவே சொல்லியாச்சேன்னு நான் மற்ற நான் வேறு கேள்வி கேட்குறேன் அப்படின்ற சொல்ல போகிறது ஒன்று கேள்வி வேறு அப்படின்னு அதே கேள்வியை திரும்பி கேட்க நல்ல ஒரு எவ்வளோதான் கேள்வி கேட்க தெரியுமா அப்படின்னு மற்றவா சொன்னவாரு. ஓ இந்த அதுக்குள்ள எவ்வளோதான் கேள்வி கேட்கணும், அது முடிஞ்சு போச்சேன்னு நீ நினைக்க வேண்டாம். வேதாந்த விஞ்ஞானம் சிரிச்சுதான் சாதாரண விஷயம். ஒரே விஷயத்தை 10 பேர் கேட்டவோட 10 வகையாக தனித்தனியாக தசாவதாரம் எங்கே இருக்கு 10 ரூபா நரசிங்கன்னு சொல்லிருந்துருக்கேன். அது அத்தனையும் பண்ணவர் உட்காந்துருக்கேன். கேட்டால் ஓடுறதுக்கு என்ன அந்த மாதிரியான அதெல்லாம் ஒரு தனியான ஒரு அது நான் கலியுகமானே தோன்ற அளவுக்கு இதுக்கு இந்த காலகட்டத்தை நடுவில் பகல் நடுவே இரவழிக்க வரலான்னு தான் அந்த மாதிரி கலியுகத்து நடுவில் கூட கலியுகத்தை கொண்டு வந்துட்டாரோ பெருமாள்னு நினைக்கிற மாதிரி அந்த இவங்களோட அந்த அனுபவ காலங்கள் அவ்வளோ ஏற்றமான சமயம். அவரோட சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அந்த பெருமை தானா வாண்டானாலும் போகாத தானாக வந்து சேர்ந்துக்கக்கூடியது. அதனால் நிறுத்திக்கிறேன். ஐசிங்கரை பற்றி சொல்ல வேண்டியது ஐசிங்கரை ஆசிரியத்து வாழ் விஷயத்துக்காக அந்த அவர் தாத்தத்துவம் முன்பின் தெரியாது. நமக்கும் கூட அவர்னால உபகாரம் ஏற்பட்டதுனால நிம்மதியாக இருக்கும். இன்னொரு இடத்துல ரோடு வர மட்டும் நமக்கு திருப்தி. இது நாளைக்கு வந்துட்டேன், இன்னொரு இடத்துல ரோடு ஆரம்பிச்சாச்சு, நீனோடிவே நான் இனிமே இங்கே வராது. அதுக்கப்புறம் இங்கே உள்ளே ஒரு போட்டா இன்னொரு போட்டா அதனால இது வராது. அப்போ வேண்டியதெல்லாம் இன்னும் அந்த நீ மட்டும் அந்த பார்க் இருக்குது, அந்த எதில் பார்க்கெல்லாம் யாரோ ஒருத்தரெல்லாம் ரியல் எஸ்டேட் வரலாம் நிறைய பேர் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் தடுக்கிறது உபயோகப்பட்டு எங்களுக்கு ஒன்று தான் எக்ஸ்பிரஸ் இருக்கீங்க, பக்கத்தில் ஏரி இருக்கேன். இன்றைக்கி வந்து ஏரி இருக்கேன். எனக்கு என் கிணத்துல ஜலம் போகணும், அதையா நான் சொல்ல முடியும். ஏரி இருக்கேன், ஏரி 38 ஏக்கர் ஏரி இருந்தால் அட்லீஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு தண்ணி கிடையாது இருக்கு, தண்ணி கிடையாது இருக்கு. இப்படி ஏற்படுவதெல்லாம் திடீர்னு 60 சமயத்தில் அமையத்தே ஆச்சாரியால் மூலமாகவே அமைகிறான்னு ரொம்ப அவசியமான விஷயம். ரொம்ப சந்தோஷம். அவரை பற்றி நினைக்கிறது அதுதான் நமக்கு அன்னைக்கும் அமுதோறும் அப்படின்னா ஆச்சாரியாலை பற்றி சொல்கிறதுல ஏற்ற உதவிகள் காமிச்சு அம்மாழ்வான்னு சொன்னால் திருப்தியாக இருக்கணும். பகவான் இருக்கானாம் கண்ணனாம் வேண்டியவனா அழ்வாருக்கு வேண்டியவனான்னு அவர் சொல்ல எனக்கு கண்ணனெல்லாம் எழுதகண்டியன் சார்ன்னு ஆழ்வார் சொல்லக்கூடியது. எனக்கு அவர் போகிற அன்னையாத்திரை என்னையாண்டிடம் தன்மையான் ஜடவா பண்ணு இன்றைக்கி அது போகிறோம். ஐசிங்களோட இன்றைக்கி நினச்சிண்டா அங்கேருந்து நாங்கள் வரத்து நாங்கள் சீக்கிரம் வந்துவிட்டோம். ஜோம்சம்லேருந்து போக்ராக்கு வரத்தே காரில் வரத்து 4.5 ஹவர்ஸில் ஐசிங் வந்துட்டாங்க. 12 மணிக்கு கண்ணு 4 மணிக்கு வந்துவிட்டாங்க. போக்ராவில் வெயிட் பண்ணுறோம். ஐசிங்க 9 மணி ஆகிடுச்சு எனக்கு ராத். நடுவில் 2 இடத்துல பஞ்சர் ஆகிக்கொண்டில் உள்ள இந்த இது ஏர் ப்ரெஷரில் போட்டு முன்னாடி போக முடியல. 2 வண்டியில் ப்ராப்ளம் வந்துருக்கு. அப்படியே எல்லாத்தையும் மீறிண்டு கடைசியில் 8 மணிக்கு 9 மணிக்கு 7 ஐசிங்க. அப்போ ஐசிங்க தான் சாத்தியா பகவான் விட்டுறதில்லை நம்ம அப்படின்றதுக்கு விட்டுறது இல்லைன்றது மட்டும்
விட்டுறதில்லைன்னு உணர வைக்கிறது. ஒரு நாள் ஒரு வகையாக உணர வைக்க ரொம்ப சந்தோஷப்படாது. நாங்கள் முக்கிய காவல் இந்த மாதிரி தான் தாச்சிருக்காரு, அவருக்கு ஞாபகப்பட்டிருக்காரு கோபுரம் கட்டுத்தேன் ரொம்ப நாளைக்கு பேசணும். ரொம்ப சந்தோஷம். தாமே வேக்ஷாக்குநாதஸ்ய பரதஸ்ய கதாம் குருன்ற மாதிரி உக்ரேஷனை பற்றி சொன்னால் சந்தோஷம். அதாவது அந்த மாதிரி பலது அவருடைய காலத்தில் நடந்தது உண்டு அப்படின்னு. இப்போ சமீபத்து 6ஆம் தேதி கூட பற்றி சொன்னேன். 6ஆம் தேதி அன்றைக்கி அதுவும் தான் அது இதே வியாதினால நடந்தது அன்றைக்கி. நல்லபடியாக அடுத்த நாள் இப்போ நான் காட்மாண்டு பற்றி அன்றைக்கி 70 கடைசியில் காட்மாண்டு ரோடானது க்ளோஸ் ஆகிருக்கு தெரியல. இவன் போய் பாட்டி பார்த்துட்டு வந்து வழி இருந்துருக்கு, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன். இன்னொரு வழியாக வந்தோன்னா அந்த வழியில் இந்த வண்டி வரேன். அது மடத்து பஸ் வரக்கூடிய இடம் இல்லை, ரொம்ப நேரமாக இருக்குது, ரொம்ப ஷார்ப்டாக இருக்குது. முடிகள் ரொம்ப சிரமப்பட்டு பார்த்தோம். 8 மணிலேருந்து 12 மணி மட்டும் எங்கே இருந்தேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்க மடத்தோம் பதில் தான் நல்ல கெட்டிக்காரன். நான் என்னால் முடியல, நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை, பெருமாள் இருக்காது இதெல்லாம் இருக்கிறதுனால யாரோட ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னு. சரி அவன் சொன்னாலும் கிளம்புறான்டா அப்படின்னு அவள் நாராயணபுரம் ஆளுக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி அடிச்சு எங்கே ஏறான்னு சொல்லி அப்புறம் என்ன இன்றைக்கி தான் அங்கேயும் கிளம்பியிருக்கார். அப்போது கூட அன்னன்னைக்கு அதை பகவான் தான் இருக்கிறதே உணர்த்துறதுன்றது ஒன்று, அதை அப்படி அனுபவிக்க முடியாது. அது ஒரு விசேஷம். ஆச்சாரிய அனுகிரகத்தினால வரக்கூடிய அந்த ஆச்சாரியால் அனுகிரகத்தினால நல்லா இருக்க வேண்டும் நினச்சிருந்தேன். மாதாவும் சொல்லுவேன், 41ஆம் வயசுங்கிட்ட நான் கணாச்சி பண்ணேன். மதுராந்தகத்துலேயே இருந்தேன், மதுராந்தகத்தை சந்தித்துறையிலே ஆமை இருக்குது. அப்படியே ஆயிடுச்சிங்க 41ஆம் வயசு வளர்த்தே சாப்பிட்டுன்றேன் அப்படின்னு சாப்பிட்டு 6 மாதம் வளர்த்தே சாப்பிட்டுன்றேன் அப்படின்னு சாப்பிட்டு ஆயிடுச்சு. காலட்சேபம் சாப்பிட்டு சார் காலட்சேபம் சாப்பிட்டு 6 மாதம் வளர்த்தே ஆமருக்கு பக்கத்தில் இங்கேயே சாப்பிடுவேன். நரசிம்ம பிரசாதம் சாப்பிட்டுருக்கேன், என்கிட்ட காலட்சேபம் பண்ணிருக்கேன். இந்த ஆத்மாவே சுத்தமாக இருக்கான்னு நினச்சிட்டு நீ ஏற்றுக்கோன்னு நான் பெருமாளை பிரார்த்திக்கலாம் அதுக்காக அப்படின்னு ஆச்சாரம். நான் தனியே சொல்கிறேன், எனக்கு தனியும் தெரிய வேண்டாம் ஆகிடுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ஆள் கொள்வாங்க எவரையாவது அப்படின்னு கேட்குறேங்க. மாத்தாங்க உனக்கு கூட்டு உட்காந்து வச்சு 6 மாதம் கூட என் கண்பக்காக வாதம் இருறான்னு சொல்லிவிட்டு நான் போய் உனக்காக பிரபத்தி பண்ணுறேன். இந்த ஆத்மா எனக்கு தெரிய ஒரு சுத்தம் தான் நான் சொல்லணுமான ரொம்ப நேரத்துக்கு சொல்லணுமான எனக்கு என்ன தெரியாது அவரை பற்றின்றது நான் யோசிக்க வேண்டாமான்னு கேட்டார். இப்படி யாராவது ராஜா உபகாரம் பண்ணுறதா அவர் தனியிலே சொல்ல வேண்டாம், தனியும் சொன்னார்ல சொல்ல குணானுபவம் பண்ண முடிஞ்சுவிட்டான். அவரால் நமக்கு ஏற்பட்ட லாபத்தை ஒருத்தர் முடிஞ்சுவிட்டான். அப்புறம் என்ன போட்டுனா லோகம் சொன்னால் தான் உண்டுன்னு இருக்கேன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு ஐசிங்கரையும் அந்த ஸ்தானத்தில் ஒரு இவருக்கு ஆச்சாரம் ஒவ்வொரு ஐசிங்கரும் அவர் வந்துக்கே காரணம் அப்படின்னு அந்த ஐசிங்கர் தான் சொல்லிக்கே இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லும். ஒவ்வொருத்தரிடந்து ஒரு ஏத்தான் ஈஸ்வரன் அந்த மாதிரி அமைச்சிருந்திருக்கேன். அதனால் நானும் தொழுதுவோம் நமக்கு அன்றைய நான் இல்லத்தேன் அந்த வழியில் சந்தோஷப்பட்டுக்கலாம், சாத்திகமாக சந்தோஷப்பட்டுக்கலாம். வச்சுக்கிறேன் கல்யாணம் மணி என்ன இருக்கு 3 இப்போ கலந்தாலும் தெரியாது. வரத்தே 2 இருக்கு இல்லையா, 2 மணி ஆகிட்டு. ஸ்டாப் பண்ணி திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி திரும்பி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.